الله كفى الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي خلتي هيلتي أدركني يا شفيع المذنبين يا رحمة للعالمين اللهم صل على رسولك سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தான் யார் என்பதை அறிவதற்காக வேண்டி தன்னை மலஹராக்கி அந்த மலஹரில் தன்னுடைய மலஹரையே கண்டு சந்தோஷப்படுவதற்காக வேண்டி தன் இரகசியத்தை அல்லாஹ் வெளிப்படுத்த நாடி தன் இரகசியமாம் உள்பருவாம் கருணையாம் கருணானந்த பூபதியாம் சர்வரே காயினாத் சர்வரே தோஜஹான் மல்ஹர் லதம் நூர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் வெளியாக்க நாடி இந்த உலகத்தையும் படைத்தான். அவர்களுக்காக வேண்டிதான் எல்லா ஜீவராசிகளும் இருக்கிறது என்பது நம் அஹ்லே சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய அகீதா. அவர்களை நேசிப்பதின் காரணத்தினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அமலை நேசிக்கும் அமலை உயர்வாக கருதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவது போன்று அவர்களை அல் மர்வு மஅமன் அஹப்ப, யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறாரோ நிச்சயம் அவர்களோடு ஆகியிருப்பார் என்பது போன்று நேசமே மூலதனமாக கருதி அதனுடைய அமல்களையும் மூலதனமாக கருதி காலங்களில் சில குழப்பங்கள் வருகின்ற பொழுதும் ஹைருல் குரூனி கருணி, காலத்தில் சிறந்தது என்னுடைய காலம், சும்மல்லதீன எலுனகும் சஹாபாக்களுடைய காலம், சும்மல்லதீன எலுனகும் தாபியீன்கள் தபா தாபியீன்கள், இமாம்களாகிய அர்பத்தில் முஜ்தஹிதீன ஃபிதீன்களுடைய காலம் வரை அந்த காலங்கள் சிறப்பாக இருந்து கொண்டிருந்தது. அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களுடைய நபர்களுடைய அகீதாக்களும் சிறப்பாக இருந்து கொண்டிருந்தது. அப்பொழுது நடக்கக்கூடிய விஷயங்களை ஒரு வழிகாட்டிகளாக எப்படி ஒவ்வொரு நபிமார்களும் அவர்களுடைய காலத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்டங்களை எடுத்து இயம்பிக் கொண்டிருந்தார்களோ அந்த காலங்களில் சிறந்தவராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தது போன்று இமாம்களாகிய நாதாக்களுடைய காலங்கள் கழிந்ததற்கு பின்னால் அர்பஅத்தில் முஜ்தஹிதீன் ஃபிதீன்களுடைய காலங்கள் கழிந்ததற்கு பின்னால் நடக்கக்கூடிய குழப்பங்களுக்கு மத்தியில் அதை சரியாக்குவதற்காக வேண்டி அல்லாஹ் தன்னால் இக்தார் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில நபர்களை அறிவிப்பான் அல்லவா. அதுபோன்று உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை கொண்டு முதலாவது முஜத்திதாக அல்லாஹ் அவர்களை கொண்டு வந்து கொடுத்தான். அதன் காரணத்தினால் அன்றைய காலம் ஒரு சிறப்பாக ஒரு அமைந்தது. அது ஒரு நூற்றாண்டிற்கும் ஒரு நபரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரே ஒரு நபரைத்தான் தேர்ந்தெடுக்கின்றான். மீண்டும் நூற்றாண்டுகள் கழிந்ததற்கு பின்னால் இமாமுனா ஷாஃபி இத்ரீஸ் ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஜத்திதாக தேர்ந்தெடுக்கின்றான். இப்படியாக முஜத்திதே அல்ஃபசானி ரஹ்மஹுல்லா வரை கடந்து காலங்கள் கடந்ததற்கு பின்னால் இன்று நம்முடைய அல்லாமா அஹ்மது ரிலா கான் பாதிலே பஹ்லவி கத்தஸல்லாஹு ஜல்லதி அன்னவர்களுடைய இந்த பள்ளி வாசலில் குழுமி இருக்கக்கூடிய நாம்
இன்று நாம் அஹ்லே சுன்னத் வல் ஜமாஅத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லுவதற்கு மார்தட்டுவதற்கு ஒரு இஹ்லாஸான அஹ்லே சுன்னத் வல் ஜமாஅத்தை சார்ந்தவர்கள் என்று மார்தட்டுவதற்கும் அதனுடைய வழியில் அதனுடைய போதனையை எடுத்து நடந்தவர்களும் அதே போதனையை உலக ரீதியாக கற்றுத்தரக்கூடிய பொழுதும் நாங்கள் அஹ்லே சுன்னத் வல் ஜமாஅத்தை சார்ந்தவர்கள் என்று பகிரங்கமாக அறிவிப்பதற்கு கற்றுக் கொடுப்பதற்கு காரணகர்த்தாவாக இருந்த தன் வாழ்நாளெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாத்திரம் நேசித்து 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 தன் வாழ்நாளை கருதி கொண்டே இருந்த தன் கிதாபுகளில் 1000 கிதாபுகளுக்கு வரை நெருக்கமான கிதாபுகளையும் எழுதி கொடுத்த சுன்னத்துகளை அதிகமாக பேணி நடந்த சுன்னத்திற்கு பாத்திரவானாக நடந்து கொண்டிருந்த எப்படி ஹைருல் அன்பியாயி ஆகிருகும் நபிமார்களில் உயர்வானவர் சிறந்தவர் கீர்த்தியானவர் ஆகிருகும் அவர்களில் கடைசியானவர் என்று சொல்வது போன்று ஹைருல் அஸ்ஹாபி அவ்வலுகும் அஸ்ஹாபி சஹாபாக்களில் முந்தியவர் முதன்மையானவர் சிறப்பானவர் என்று சொல்லுவது போன்று ஹைருல் அவுலியாயி வ முஜத்திதி அவுசாத்துகும் ஹைருல் அவுலியாயி அவுலியாக்களில் சிறந்த அவுலியாக்களை உண்டாக்குவதற்கு காரணமாக இருந்த அதே போன்று காலங்களில் இறுதிகளில் அவுசாத்துகும் கடைசி காலங்களில் இருந்த இன்றெல்லாம் நாம் போற்றி புகழக்கூடிய இமாமே அஹ்லே சுன்னத் முஜத்திதே வத்தீன் வ மில்லத் அல்லாமா ஆலா ஹதரத் மௌலானா ஷாஹ் அஹ்மத் ரிலா கான் ஹனஃபியில் காதிரி ஃபாதிலே பரலவி கத்தஸல்லாஹு ஸில் அஸீஸ் அன்னவர்கள்தான் இந்த 14வது நூற்றாண்டினுடைய முஜத்திதாக இருந்தார்கள் பெருமக்களே. அவர்களுக்கு பின்னால் இதுவரை யாரும் தோன்றியதாக தெரியவும் இல்லை. இனி கியாமத் நாளுடைய நெருக்கத்தில் நாம் இருப்பதின் காரணத்தினால் கியாம நாள் வரை யாரும் வரப்போவதும் இல்லை. அதுவரை எல்லா விஷயங்களையும் அவர்கள் எழுதி தன் கிதாபுகளின் மூலமாக தன் சிஷ்ய கோடிகளின் மூலமாக தன் கலீஃபாக்களின் மூலமாக தன் முரீதுகளின் மூலமாக தன் கலாசாலையில் வரக்கூடியவர்களின் மூலமாக அனைத்தையும் உலகத்திற்கு எடுத்து கொடுத்து ஒன்று கிதாபுகளாக நீங்கள் வெளியுங்கள் அல்லது இந்த வாசகங்களை தெளிவாக வெளியிடுங்கள் என்று அவர்கள் சொன்னதற்கு பின்னால் இன்று கிதாபுகளை கூட வாசித்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிகமான கிதாபுகளை எடுத்து தந்த மாபெரும் மகான் முஜத்திதே இஸ்லாம் வ மில்லத் வ தீன் அன்னவர்களுடைய நினைவு நாளில் நாமெல்லாம் குழுமி இருக்கின்றோம் பெருமக்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை காலத்தில் சிறந்த நபர்களில் எப்படி கூட்டி வைத்தானோ, நபிமார்களின் உம்மத்துகளில் சிறந்தவர்களை எப்படி கூட்டி வைத்தானோ, அதுபோன்று முஜத்திதிகளில் சிறந்த அவர்களில் உம்மத்தினர்களில் ஒரு நபராக முஜத்திதில் அவர்களுடைய கூட்டத்தில் ஒரு நபர்களாக அவர்களை ஆசித்தவர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கியது போன்று நிச்சயமாக அவர்களுக்கு சொர்க்கம் மாத்திரம்தான் உண்டு. ஏனென்று தெரியுமா? அவர்கள் எந்த கட்டத்திலும் எந்த நேரத்திலும் எந்த கணப்பொழுதிலும் ஹபீப் நூர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில் இஷ்க் முஹப்பத்தை குறைக்கவில்லை. அதன் காரணத்தினால் இமாம் ஷாதி சிராஜி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவது போன்று, ரப்பல் ஆலமீனே, நீ என்னை நரகத்தில் போட முடியாது, நான் உன்னிடத்தில் சொர்க்கத்தை கேட்கவில்லை. இறைவா, நான் உன்னிடத்தில் சொர்க்கத்தை கேட்கவில்லை, ஆனால் நீ எனக்கு சொர்க்கத்தை தருவாய். ரப்பல் ஆலமீனே, நீ என்னை நரகத்தில் போட முடியாது, ஆனால் நீ எனக்கு சொர்க்கத்தை தருவாய். ஏனென்று சொன்னால் நான் உன் ஹபீப் நூர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மகள் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுடைய அருமை மக்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அன்னவர்களுடைய முந்தானையை நான் பிடித்துக் கொண்டிருக்கிறேன். நீ அவர்களை அகல பைத்துகளை யுத்தஹீரஹும் தத்ஹீராவாக இருக்கக்கூடியவர்களை நீ ஒரு பொழுதும் நரகத்தில் போட மாட்டாய், ஒரு பொழுதும் போடவும் மாட்டாய். அதுபோன்று ஆலா ஹஸ்ரத் ஃபாதிலே பரலவி கத்தஸல்லாஹு ஸில் அஸீஸ் அன்னவர்கள் எப்பொழுதுமே சுன்னத்தே ரசூலை மிஷ்கே ரசூலை கொண்டவர்கள் அல்லவா. அதனால் நீ கண்டிப்பாக ரப்பல் ஆலமீன் ஒரு பொழுதும் அவர்களை நரகத்தில் சேர்க்க மாட்டான்
அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மஸ்லக்கில் செல்லக்கூடிய நம் அனைவர்களையும் அந்த நசீபாக்கி தருவானாக. அன்பிற்கினிய பெருமக்களே, ஒரு சின்ன கவிதையோடு தொடங்கி கவிதையோடு முடிக்கலாம் என்று எண்ணுகிறேன். யானைக்கு பூனையை கண்டு பயம், புலிக்கு சேவலை கண்டு பயம், தேளுக்கு பள்ளியை கண்டு பயம், நாய்க்கு கழுதையின் சப்தத்தை கேட்டால் பயம், சேவலுக்கு நரியை கண்டால் பயம். அதுபோன்று அல்லாமா இமாமே அஹ்லே சுன்னத் முஜத்திதே வத்தீன் வல் மில்லத் அல்லாமா ஆலா ஹஸ்ரத் மௌலானா ஷாஹ் அஹ்மத் ரல்லா கான் ஃபாதிலே பரலவி கதஸல்லாஹ் தில் அஸீஸ் அன்னவர்களை பெயரை கேட்டாலேயே தேவபந்திகளுக்கும் வஹாபிகளுக்கும் தப்லீகளுக்கும் நெஞ்சு குலைகள் எல்லாம் நட்கொண்டவர்களாக இருப்பார்கள். பெருமக்கள், அன்னவர்களுடைய மசலக்கை, அவர்களுடைய நேசங்களை அல்லாஹ் கியாம நாள் வரை நமக்கு நசீபாக்கி தருவானாகும். அன்பிற்கினிய பெருமக்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுலூக்குகளில், நடைமுறைகளில் நேசம் கொள்ளக்கூடியவர்கள் நாம். இன்று நம் சுலூக்குகளில், நம் நடைமுறைகளில் நமக்கு மாற்றமான கருத்துக்களை கற்றுத்தரக்கூடியவர்கள் என்பவர்கள், புதினமான கொள்கைகளை உண்டாக்கக்கூடியவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள்? எப்படி இந்த முஜ்ஜதீத் அவர்களுக்கு அவசியம் ஏற்பட்டது என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, இமாம்களுடைய காலத்திற்கு பின்னால், அப்பாசிய கலீஃபாக்களுடைய காலத்திற்கு பின்னால் முதலாக இதை பற்றி இமாம் இப்னு ஹஜரில் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார்கள், இந்த ஃபித்னா ஃபசாத் என்பது ஹத்தா யல்ஹர இப்னு தைமியா என்பதாக சொல்லி காட்டுவார்கள். எப்பொழுது இப்னு தைமியா என்பவர் வந்தாரோ அதுவரை நன்றாக இருந்தது. எப்பொழுது இப்னு தைமியா வந்தாரோ அப்பொழுது ஒட்டுமொத்த குழப்பங்களும் வந்துவிட்டது என்பதாக இப்னுல் ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹ் அன்னவர்கள் தன் கிதாபிலே சொல்லி காட்டுவார்கள். பெருமக்களே, இந்த இப்னு தைமியா எப்ப வர்றாரு? ஹிஜ்ரி 661. ஏன் இப்னு தைமியா என்று சொல்லுகின்றார்கள் தெரியுமா? அவனுடைய பெயர் நம் உயிருக்கு மேலான ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடைமொழி, அவர்களுடைய பெயராகிய அஹ்மத் என்ற பெயர் இருப்பதின் காரணத்தினால் தான் அவரை அவருடைய தகப்பனார் அவருடைய பெயருடன் சேர்த்து சொல்கிறார்கள். பெருமக்களே, அஹ்மது தக்கியுத்தீன் இப்னு தைமியா அவருடைய பெயர். அஹ்மது என்ற பெயர் நம் உயிருக்கு மேலான நேசத்திற்குரியவர்கள் அல்லவா? அதனால் குற்றங்கள் சுமட்டும் பொழுது அவன் இவன் என்று நமக்கு இஷ்டின் காரணத்தினால் அவன் மேல் கோபம் வருகின்ற பொழுது அது வராமல் இருப்பதற்காக வேண்டிதான் இப்னு தைமியா என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். பெருமக்களே, இந்த இப்னு தைமியா ஹதீதுகளில் வல்லவன், ஷைத்தான் எல்லா நாணங்களிலும் வல்லவன், இவர் குர்ஆனில் எல்லா நாளங்களிலும் வல்லவன். ஷைத்தான் இபாதத்து, உலகம் முழுவதும் இபாதத்து செய்தவன். ரெண்டு பேரையும் கூட்டும் பொழுது முஅல்லிமுல் அம்லாக்கு அஸாஸீல் ஸைனுல் ஆபிதீன் இப்லீஸ் மல்ஊன் லஅனத்துல்லாஹி அலைஹி. அப்போ 1000 கிதாபிற்கு சொந்தக்காரர், ஃபதாவாவுக்கு சொந்தக்காரர், நிறைய ஹாஃபில் ஹதீஸுக்கு சொந்தக்காரர் இருந்து கொள்ளட்டும். எங்களுக்கு அளவுகோல் என்பது, அஹ்லே சுன்னத் வல் ஜமாத்தினர்களுக்கு அளவுகோல் என்பது, ஆஷிகி ரசூல்களுக்கு அளவுகோல் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த கணப்பொழுதிலும் அவர்களை குறை காணாமல் இருப்பதும் இஷ்க் முஹப்பத் மாத்திரம்தான். பெருமக்களே, அப்படி இஷ்க் குறைந்ததின் காரணத்தினால், அந்த குறை மதியை புகுத்தியதின் காரணத்தினால் தான் நாம் அவர்களை அஹ்லே சுன்னத்துல் ஜமாத்தை விட்டும் அப்பாற்பட்டவர்கள் என்பதாக சொல்லி காட்டுகிறோம். பெருமக்களே, அன்பிற்கினிய பெருமக்களே, காலங்கள் கழிகின்றது. சமீப காலத்தினுடைய ஷைத்தானுடைய மூலக்கரு, அந்த மூலக்கரு ஹிஜ்ரி 1111 என்றும், இன்னொரு வரலாறிலே 1115 என்றும் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள்.
ஹிஜ்ரி 1111 அவருடைய தகப்பனார் அவர்கள் இதை அவருடைய சகோதரர் சொல்லி காட்டுகிறார். அவர் சொல்லி காட்டிய செய்தியையும் அதை சொல்லி காட்டுகிறார். அவர்கள் அன்றைய காலத்தின் மகான்களாக வாழ்ந்தவர்கள் அல்லவா. அவருக்கு ஒரு செய்தி. ஒரு நாள் இரவு பொழுது அந்த அவருடைய அப்துல் வஹாப் இப்னு அப்துல் வஹாப் அவர்களுடைய மனைவி ஒரு நாள் பொழுது சொல்லுகின்றார். மீண்டும் இரவு நேரத்திலே அவர்கள் சந்தோஷம் கூடியதற்கு பின்னால் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். என்னம்மா, நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தானே இப்ப வந்தீங்க, இந்த மீண்டும் இப்ப வந்திருக்கிற மாதிரி தெரியுதே, சரி பரவாயில்லை என்று மனைவி கணவனிடத்தில் சொல்லி காட்டுகிறார். அப்போ கணவர் அப்துல் வஹாப் யோசிக்கிறார், என்ன செய்தி இது, நாம வரலையே, என்னது நாம போய் மனைவியுடன் வீடு கூடவில்லையே, எப்படி இப்பொழுது வீடு கூடியதாக சொல்லுகிறார்கள் என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கின்ற பொழுது மீண்டும் அதை கேட்கின்ற பொழுது அவர் மனைவி சொல்லுகின்றார், கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் நீங்கள் உங்கள் ரூபத்தில் தானே வந்தீர்கள், இப்பொழுது என்ன என்று கேட்கின்ற பொழுது அவருக்கு தோன்றுகிறது, ஷைத்தான் தன் ரூபத்தில் தன் மனைவியிடத்தில் கூடியது தெரிகிறது என்பதாக அவருடைய சகோதரன் சுலைமான் அவர்கள் தன்னுடைய கிதாபிலே இதை தெளிவுபடுத்துகிறார்கள். பெருமக்களே, அப்படி உண்டானவன் தான் முஹம்மத் இப்னு அப்துல் வஹாப் நஜிதி. அதனால் தான் இப்னு அப்துல் வஹாப் நஜிதி என்று சொல்லுகிறோம். ஃபித்னா பசாது முதல்ல உண்டாக்கினவருக்கு ஒரு பெயர் அகமதுன்னு பெயர் இருந்ததாலும் இவருடைய பெயர் முஹம்மது என்று பெயர் இருந்ததாலும் இவர்களுடைய பெயரை கட்டாக்கிவிட்டு இப்னு அப்துல் வஹாப் நஜிதி என்று இவர்களை சொல்லுகின்றோம். மக்களே, அவரு ஒரு கிதாபு எழுதுறார், கிதாபு தௌஹீது. அந்த கிதாபுக்கு பேரு கிதாபு தௌஹீது. நவீன சலஃபிகள், தேவபந்திகள், வஹாபிய சித்தாந்தங்களை பின்பற்றக்கூடியவர்கள், இஸ்லாத்தில் அஹ்லி சுன்னத் ஜமாத்தில் குழப்பங்களை உண்டாக்கக்கூடியவர்கள் அனைத்து நபர்களுக்கும் முதல் குர்ஆனு கிதாபு தௌஹீது அவர்களுக்கு. அப்படிப்பட்ட அந்த நபர் அவருடைய கிதாபுகளின் அவர்களுடைய கருத்துக்கள் முழுவதையும் மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்கின்ற பொழுது ஃபித்னா ஃபசாதுகள் உண்டானதற்கு பின்னால் அந்த ஃபித்னா ஃபசாதுகளுக்கு மத்தியில் தனக்கு படை ஒன்று உண்டாக்க வேண்டும் என்று கருதி தன்னோடு இருந்த இப்னு சவுத் என்று சொல்லப்படக்கூடியவரை அழைத்து, அவருடைய பெயரும் பாருங்க, முஹம்மத் இப்னு சவுத் அல் முக்ரி அவனுடைய பெயர். அதன் காரணத்தினால் தான் முஹம்மத் என்ற பெயரை அவனுக்கும் கட்டாக்கிவிட்டு இப்னு சவுதுடன் ஒன்று சேர்ந்து, அவன் ஏற்கனவே துருக்கி படைகளில் ஒரு படையாளியாக இருந்ததின் காரணத்தினால் அவருக்கு யுத்தம் செய்யக்கூடிய தந்திர முறைகள், போர் பயிற்சி முறைகள் எல்லாம் தெரிந்ததின் காரணத்தினால் இப்னு அப்துல் வஹாப் நஜீதினுடைய பிரசங்கங்கள் நடந்து கூட்டங்கள் வந்து கலவரங்கள் கூட்டங்கள் கூடுகிற பொழுது இப்னு சவுத் தன்னுடைய இராணுவ பயிற்சிகளை கொடுத்து அந்த குழப்பங்களை மக்களுக்கு உண்டாக்கி அதற்கு பின்னால் ஒவ்வொரு பகுதிகளாக பிடித்து இன்றைய ரியாத்தாக இருக்கக்கூடிய நஜித் தேசத்திற்கு வந்து நுழைந்து அந்த நஜீதை பிடித்ததற்கு பின்னால் அந்த இடத்தில் இருந்து காபத்துல்லாவிற்குள் நுழைகிறார்கள். பெருமக்களே, இதற்கு முன்னால் இந்த மக்கா மதீனா எல்லா மாநகர்களையும் சேர்த்திருந்த அந்த இடத்திற்கு பெயர் ஹிஜாஸ் மாகாணம். இன்று அந்த இடத்திற்கு பெயர் சவுதியா. யாரு? சவுதி. இப்னு சவுதும் இப்னு அப்துல் வஹாப் நஜிதியும் கூட்டம் கூட்டி அவர்கள் பயான் பிரசங்கம் செய்ய, இவர்கள் கூட்டம் கூட்ட, அதற்கு பின்னால் இவருடைய கூட்டத்தினுடைய அந்த கலவரத்தில் ஒவ்வொரு பகுதிகளையும் பிடித்ததற்கு பின்னால் அவர் உண்டாக்கிய இடம்தான் சவுதியா. சவுதியா இவனுக்கு சொந்தமானது அல்ல, இவர் யூத கூட்டத்தை சார்ந்தவர் என்பதாகவும் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ அதற்கு பின்னால் அங்கிருந்த மக்காவில் இருந்த முஃப்திகளையும் அந்த நேரத்தில் தான் இப்னு
அப்துல் வஹாப் நஜிதினுடைய காலத்தில், அவனுடைய ஒட்டி வாழ்ந்த காலத்தில் தான் புகாரி ஹதீஸினுடைய தெளிவுரை எழுதிய ஜைனுத்தீன் தஹ்லான் அன்னவர்கள் அன்னவர்கள் இவனை குறித்து அதிகமான ஃபத்வாக்களையும் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். பெருமக்களே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி குழப்பங்கள் விளைத்து மக்காவிற்குள் நுழைந்து மதீனாவையும் பிடித்து மக்காவில் இருந்து பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய துணையோடு உள்ளே நுழைந்து அங்கு அவர்களை சுட்டுக் கொள்வதும், அஹ்லே சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்தவர்களை சுட்டுக் கொள்வதும், அஹ்ல பைத்துகளை கொலை செய்வதுமாக இருந்து, அதற்கு பின்னால் அந்த படைகளெல்லாம் ஹரம் ஷரீஃபை விட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி அதை விட்டும் அவர்கள் போய்விட்டார்கள். பெருமக்களே, அதன் காரணத்தினால் தான் இன்று வஹாபிகளுடைய கண்ட்ரோலில் மக்காவும் மதீனாவும் இருந்து கொண்டிருக்கிறது. பெருமக்களே, இவன் இப்படிலாம் வருவான்னு சொல்லி ஏற்கனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி சொல்லுகின்ற பொழுது, புகாரி ஹதீஸிலே தெளிவுபடுத்துகின்ற பொழுது, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை பார்க்கின்ற பொழுது, காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இருந்த பொழுது அவர்களிடத்திலே ஒரு பயண கூட்டத்தார்கள் வந்து, யா ரசூலல்லாஹ், எங்களுக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்ய வேண்டும். எங்களுடைய நாட்டில் பயிர் பச்சைகள் வண்டாவதற்காக வேண்டி, எங்களுடைய ஷாம் தேசத்திற்காக வேண்டி நீங்கள் துஆ செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா, எங்கள் இந்த ஷாமுடைய தேசத்திற்கு நீ இறைவா நீ கிருபை செய்வாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ, அந்த துஆவின் காரணத்தினால் இன்று ஷாம் சிரியா தேசத்தில் அப்தால்கள், ஔதாதுகள், நுகமாக்கள், அதிகமான நபர்கள் கூடுதலாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். பெருமக்களே, அதற்கு பின்னால் யமன் தேசத்தை சார்ந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே துஆ செய்வதற்காக வேண்டி வருகின்ற பொழுது, அப்பொழுதும் அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ யமனினா, எங்களுடைய யமன் தேசத்திற்காக வேண்டியும் நீ கிருபை செய்ய வேண்டும் ரஹ்மானே என்று துஆ செய்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு மனிதர் கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், வஃபி நஜிதினா, எங்கள் நஜித் தேசத்திற்காக வேண்டியும் நீங்கள் துஆ செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது, இந்த இடத்துல நான் மூன்றாவது நான் நினைக்கிறேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய செய்தியை அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த நஜித் தேசத்தில் தான் ஷைத்தானுடைய கொம்பு முளைக்கிறது என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். பெருமக்களே, இந்த இந்தியாவுக்குள்ள வருவான் தேவு பந்து அப்படின்னா ஷைத்தானு கொம்பு, ஷைத்தானுக்கு இருக்கக்கூடிய கொம்பு. அந்த ஹதீஸினுடைய இங்க தூக்கி பாருங்க, தேவு பந்து தான் அன்னைக்கே வந்துட்டான்னு சொல்லிட்டாங்க போல தெரியுது. இது நஜிதியாக்களுடைய முறையால் இன்று கால சூழ்நிலையில் இந்த நஜிதியாக்கள் நஜிது தேசம் என்று சொல்லக்கூடாது என்பதற்காக வேண்டியும் அந்த ஹதீதுகளை இருட்டடிப்பு செய்து இன்றைய கிதாபுகளை திருப்புகின்ற பொழுது நஜிதி என்ற வாசகம் அந்த ரியாத்தி என்பதை காட்டாமல் அது ஈராக்கினுடைய வேறு பகுதியில் இருப்பதாக இன்று அதற்கு விளக்கம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். பெருமக்களே, இப்படி வந்தவர்கள்தான் இந்த வஹாபிகள், இப்படி வந்தவர்கள்தான் இந்த அஹ்லே சலஃபிகள். அன்பிற்குரிய பெருமக்களே, இந்தியாவில் இருந்து எப்பவுமே ஒரு விஷயத்தை சொல்வார்கள். இன்றும் கூட நாம் பார்க்கிறோம், ஒரு விஷயத்தை சொல்வார்கள். பிரபல்யமான ஒரு நபரை பார்த்து யாராவது சண்டை வளர்த்தாலோ திட்டினாலோ ஏசினாலோ அவனும் வெளிரங்கத்தில் தெரிவான். பிரபல்யமான நபர்களை நல்ல நிலையில் புகழ்ந்தனாலோ அவர்களும் வெளிரங்கத்தில் தெரிவான். இவர்களெல்லாம் மலத்தில் முங்கிய ஈக்கள் அல்லவா,
அதனால் அவர்கள் எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறை காண்பது, அவர்களை எப்படி குறை மதிப்பிட்டு எழுவது என்று கண்ணனம் கட்டியவர்கள் அல்லவா. தனக்கென்று ஒரு புது மதுகபை உண்டாக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள், தனக்கென்று ஒரு கூட்டத்தை உண்டாக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள். இதனால் இங்கிருந்து மக்காவிற்கு செல்லுகின்றான் இஸ்மாயில் தெஹ்லவி என்று சொல்லப்படக்கூடியவர். மக்காவிற்கு சென்று அங்கே இது போன்று ஃபித்னா ஃபசாதுகள் நடக்கக்கூடிய அந்த கலவரங்களுக்கு சொந்தமான கிதாபு தௌஹீத் என்ற கிதாபை கையில எடுத்து வந்து, அந்த கிதாபு தௌஹீதை இன்று இந்திய மக்களுக்கு அரபிக்கா தெரியாததின் காரணத்தினால் உருதுவிலே அதை டிரான்ஸ்லேஷன் செய்து தக்வியத்துல் ஈமான் என்ற ஒரு கிதாபை உண்டாக்கி, அந்த கிதாபு தான் இந்த தபிலீகிய வஹாபிய தேவபந்துகளுடைய குர்ஆன். அவங்களுடைய மூல குர்ஆனும் இதுதான், அவங்களுடைய மூல குருவும் இவர் தான். அவனுடைய மூல குருனுடைய குரு இப்னு அப்துல் நவாப் நஜ்தி, அவனுடைய மூல குருனுடைய குரு இப்னு தைமியா. அப்படி இந்த இஸ்மாயில் தெஹ்லவி தன்னுடைய குழப்பம் இந்த கிதாபை டிரான்ஸ்லேஷன் செய்து மக்களுக்கு மத்தியில் குழப்பங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற பொழுதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாண்பை, மகத்துவத்தை குழப்பங்கள் உண்டாக்கி கொண்டே சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதற்கு ஒரு சரியான ஒரு நபரை உண்டாக்க வேண்டும், ஒரு சரியான ஒரு நபரை இந்த உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று அல்லாஹ் நினைத்து கொண்டு உத்தரப்பிரதேச மாநிலத்திலே பரேலவி என்ற ஊரிலே ஹிஜ்ரி 1272 ஷவ்வால் பிறை 10 வியாழக்கிழமை அன்று அல்லாஹ் அவன் திருத்தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுல்லாக்கள் குத்துபுல் அக்தாபல் ஓதுலாலங்கள் ஒன்று கூடி புடை சூழ துஆ செய்து அவர்களின் காரணத்தினால் முஹ்தார் என்று பெயர் சொல்லப்பட்ட, அவர்கள் பாட்டனாரால் அஹ்மது ரிலா என்று பெயர் சூட்டப்பட்ட, நாமெல்லாம் கண்ணியத்திற்குரியவர்களாக ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய அஹ்மது ரிலா கான் பாதிலே பரேலவி கத்தஸல்லாஹு அஸீஸ் அன்னவர்களை கொண்டு வந்தான் பெருமக்களே. அல்லாமா அல்லாஹ் ஹஸ்ரத் பாலிலே வல்ரவி கத்தஸல்லாஹு அஸீஸ் அன்னவர்கள் இளமையிலே கல்வி கற்கின்ற பொழுதே 13 வயதிலே ஃபத்வாக்கள் கொடுக்கக்கூடியவர்களாக, சிறந்தவர்களாக, ஒரு உயர்ந்த அந்தஸ்திற்கு அன்றைய சமூக காலத்தில் ஹதீஸ் கலையை கொண்டு வந்து இந்தியாவிற்கு கொண்டு வரக்கூடிய ஷாஹ் முஹத்திஸ் தெஹ்லவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலத்தினுடைய ஒட்டி பின்பகுதியில் வாழ்ந்தவர்கள் அல்லவா. அப்படி இல்முகள் விசாலம் கொண்டு வந்திருந்த கூடிய நேரத்தில், ஃபித்னாக்கள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மௌலானா சையத் ஷா ரஹிமஹுல்லா அவர்களிடத்திலே காதிரியா தரீகாவினுடைய சில்சிலாவினுடைய இஜாசாவையும் கிலாபத்தையும் பெற்றுக்கொண்டு அவர்கள் தீன்பணி சென்று கொண்டிருக்கிறார்கள். பெருமக்களே, ஒரு முரீதை ஒரு ஷேக் உயர்த்தி காட்டுவது என்பதோ, ஒரு ஷேகை ஒரு முரீது உயர்த்தி காட்டுவது என்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல. என் ஷேக் இப்படிப்பட்டவர்கள், என் ஷேகுடைய வல்லமை இப்படிப்பட்டது, என் ஷேக் இப்படியெல்லாம் இருப்பார்கள், இப்படியெல்லாம் பேணுதலாக இருப்பார்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா என்றெல்லாம் சொல்லுவோம் அல்லவா. ஆனால் இங்கே பாருங்கள், அவர்களுடைய ஷேக் அவர்களுடைய ஷேக் ஷையது அவர்கள் சொல்லி காட்டுகின்ற பொழுது சொல்லி காட்டுகிறார்கள். ஷையது ஷா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லி காட்டுகின்ற பொழுது சொல்லுகிறார்கள், என்னிடத்தில் அல்லாஹ் கேள்வி கேட்டான் என்று சொன்னால் நன்றாக கேட்க வேண்டும். ஒரு ஷேக் தன் முரீதை வாசித்தாவாக சொல்லி காட்டுகிறார்கள். என்னிடத்தில் கேட்டான் என்று சொன்னால், நபி குடும்பத்தைச் சேர்ந்தவரே, துன்யாவில் இருந்து எனக்காக என்ன கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டால், அந்த சையீது சாதாத் அவர்களை பார்த்து கேட்டால் நான் சொல்வேன், அஹ்மது ரிலா கான் ஃபாதிலே பரேலவியை நான் காட்டுவேன் என்பதாக சொல்கிறார்கள். அவர்களும் லேசாகப்பட்டவர்களும் அல்ல.
அவர்களுடைய நேசம், அஹ்ல பைத்தினுடைய நேசம் உள்ளில் கொண்டு வந்து நடந்து கொண்டே இருந்தவர்கள் ஆலா ஹஸரத் பாலிலே பரைலவி கத்தஸல்லாஹு அல் அஸீஸ் அன்னவர்கள். அவர்கள் ஒரு நாள் பொழுது அவர்களை தூக்கிச் செல்வதற்காக வேண்டி மாணவர்கள் தூக்கிச் செல்கின்ற பொழுது, அந்த பல்லக்கை தூக்குகின்ற பொழுது அதுதான் பார்க்கணும். யார் தூக்குறா, எவன் தூக்குறா, என்ன நம்ம பாட்டுக்கு பிரயாணம் போவோமேன்னு எண்ணிக்கிட்டு இருக்கிறாள் நாம. அந்த பிரயாணத்தில் 3 நபர்கள் தூக்குகிறார்கள். 4ஆவதாக ஒரு நபர் கொண்டு வந்து தோள் கொண்டு வைக்கிறார். உடனடியாக ஆலா ஹஸரத் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், பல்லக்கை கீழே இறக்கி வையுங்கோ. என்ன ஹஸரத் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? பல்லக்கை கீழே இறக்கி வையுங்கள். உங்களில் யார் அஹ்ல பைத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக சொல்லுகின்ற பொழுது 4 நபரும் 3 முறை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அஹ்ல பைத்தினுடைய நான் நுகர்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். சொன்னதற்கு பின்னால் அதிலே ஒரு நபர் வருகின்றார். நான் ஏழ்மையின் காரணத்தினால் நான் இந்த பல்லக்கை தூக்குவதற்கு வருகிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது ஆலா ஹஸரத் பாலிலே ஃபரலவி கத்தஸல்லாஹு அல் அஸீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கையை முத்திவிட்டு அவர்களுக்கு அள்ளி காணிக்கைகளை வழங்குகிறார்கள். பெருமக்களே, அது மாத்திரமல்ல, தன் மாணவர்களில் தனக்கு ஹிதுமத்திற்கு வீட்டிற்கு வேண்டும் என்று தன் மாணவர்களில் அழைத்து யாராவது ஒருவரை அழைத்து விடுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த வீட்டிற்கு ஒரு ஹிதுமத்திற்கு ஒரு மாணவர் நுழைந்து ஹிதுமத்தை செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஹிதுமத்தை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது திடீர் என்று உள்ளே நுழையக்கூடிய அல்லாமா ஆலா ஹஸரத் முஜத்திதே இஸ்லாமி வல் மில்லத்தி வத்தீன் பாதிலே ஃபரேலபி கத்தஸல்லாஹு அல் அஸீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் உள்ளே நுழைகிறார்கள். மீண்டும் சொல்லுகின்றார்கள். என்ன சொல்லுகின்றார்கள் தெரியுமா? இந்த பையனை பார்த்தால் எனக்கு ஏதோ தோன்றுகிறது என்று அழைத்து பக்கத்தில் பார்க்கின்ற பொழுது, நீங்கள் அஹ்ல பைத் குடும்பத்தை சார்ந்தவரா என்று கேட்கின்ற பொழுது ஆம் என்று சொன்னதும் தன் வீட்டில் இருக்கக்கூடியவர்களிடத்திற்கு சொல்கிறார்கள், இவரை யாரும் வேலையே வகை வேண்டாம், இவருக்கு என்ன தேவை, நீங்கள் அனைத்தையும் நீங்கள் கொடுங்கள் என்று சொன்னார்கள். பெருமக்களே, அதன் காரணத்தினால் தான் அல்லாஹ் முதலிலேயே முஹ்தார் என்று பெயரையும் கொடுத்து, அஹ்மதி என்று பெயரையும் கொடுத்து, அந்த அஹ்மதிற்கு சொந்தக்காரராக அஹ்ல பைத்துகளை நேசிக்கக்கூடிய கூட்டத்தில் ஆக்கி நம்முடைய இந்த மஸ்அலுக்கு ஆலா ஹஸரத் கத்தஸல்லாஹு அல் அஸீஸ் அன்னவர்களுடைய வழியிலே செல்லக்கூடியவர்களுக்கு ஒரு முன் உதாரணத்தை கற்றுத் தந்திருக்கிறார்கள். பெருமக்களே, அன்பிற்கினிய பெருமக்களே, அஹ்ல பைத்தினுடைய லேசம்னு ஒண்ணே லேசாக நினைத்து விடாதீர்கள். இவர்களை போன்றுதான் நம்முடைய ஷேகுல் மஷாயிக் நாயகத்திற்கெல்லாம் முன்னான வாழ்ந்தவர்கள் ஜுனைதில் பாக்தாத் ரயீஸ் சூஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய வரலாறை திருப்பி பார்க்கின்ற பொழுது அவர்கள் மல்யுத்த வீரரில் சிறந்த ஒரு வீரராக இருக்கிறார்கள். மல்யுத்த வீரரில் அவரை யாரும் ஜெயிக்க முடியாது. அப்படிப்பட்ட மல்யுத்த மாபெரும் பராக்கிரசாமி வீரர். அவர்கள் எல்லாரும் பந்தயக்காரர்கள், பந்தயத்தை கட்டுகிறார்கள். கண்டிப்பாக ஜுனைது தான் ஜெயிப்பார் என்று பக்தாது மாநகரமே கூட்டம் கூடிக்கொண்டு நின்று கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் யுத்தம் தயாராகிறது, போர் தயாராகிறது, ஒருவருக்கொருவர் மாரோடு இருந்து போராடக்கூடியது தயாராகிக் கொண்டிருக்கிறது. திடீர் என்று மிகவும் மெலிந்த திரேகத்தை உடைய பராக்கிரமசாலி மல்யுத்தத்தில் திருப்பி போட வேண்டும், தூக்கி அடிக்க வேண்டும். ஆனால் தூசி போன்று ஒரு விரலை கொண்டு தள்ளினால் விகிலை விழக்கூடிய ஒரு சைஸிற்கு ஒரு நபர் உள்ளே நுழைகின்ற பொழுது எல்லாரும் கூக்குரலிடுகிறார்கள். ஒற்றை அடி அடிச்சா தாங்க மாட்டா என்று சொல்வது போன்று அங்கே கூட்டங்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கின்ற பொழுது இந்த எலும்பும் தோலுமாக ஒரு நபர் உள்ளே நுழைகிறார். நுழைந்ததும் அங்கே அவர்களுக்கு அந்த மல்யுத்தம் தயாராகிறது. வயார ஆனவுடன் இங்கே கெட்டி முதல்ல கை கொடுப்பாங்க. கை கொட்டு தோளோடு தோல் என்று சாஞ்ச நிலைமையில் தான் மல்யுத்தம் தொடங்குகின்ற பொழுது இந்த மெலிந்த தேகத்தை உடையவர் சொல்லி காட்டுகிறார். காதுல ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். சொன்ன உடனேயே யுத்தம் தொடங்குது. தொடங்கின உடனேயே அதுல மல்யுத்தம் பாத்தீங்கன்னா தெரியும்,
கையை கொண்டு தோல்ல தாட்டிட்டு அப்படி குத்துவதற்கு வேகமாக நீட்டுகிறார் ஜுனைதுல் பக்தாத் ரஹிமஹுல்லா. நீட்டியதும் எலும்பும் தோலுமா இருக்கிற பார்த்தோன்னே அந்த கையை நீட்டாமலேயே கீழே வீழ்த்தி விடுகிறார்கள், கீழே வைத்து விடுகிறார்கள். ஆனால் எலும்பும் தோலுமாக இருந்த மெலிந்த தேகத்தை உடையவர் ஓங்கி 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 ஓங்கி, அவருக்கு குத்த தெரியாது, ஓங்கி ஓங்கி ஜுனைதுல் பக்தாத் ரஹிமஹுல்லாவை கண்ட இடங்களில் எல்லாம் அடிக்கின்ற பொழுது இவர்கள் இங்கே அடிக்கட்டும் அங்கே அடிக்கட்டும் என்று திரும்பி திரும்பி கொடுத்தார்கள். கீழே விழுந்தார்கள். கீழே விழுந்தவுடன் ஜெயித்ததாக மெலிந்த திரேகத்தை உடையவனுடைய கையை பிடித்து நடுவர்கள் தூக்குகிறார்கள். தூக்கியதற்கு பின்னால் சந்தோஷப்பட்டு கொண்டு மெலிந்த திரேகத்தை உடையவரை முத்தம் கொஞ்சுகிறார்கள். முத்தம் கொஞ்சியதற்கு பின்னால் வீட்டிற்கும் செல்கின்றார்கள். தன்னுடைய தாரிகளை ஜுனைதுல் பக்தாத் ரஹ்மத்துல்லாஹ் தன் கைப்பட எழுதிய கிதாபிலே சொல்லுகின்ற பொழுது சொல்கிறார்கள், இன்று உங்களுக்கு ஷேகாக இருப்பதும், இன்று இந்த ஜுனைதுக்கு அல்லாஹ் ரயீஸ் சூஃபி என்ற பட்டத்தை கொடுத்ததும், அன்று என் உயிருக்கு மேலான ஹபீப் நூர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய அஹ்ல பைத்தை சார்ந்த ஒரு குடும்பத்தில் பெற்ற அந்த ஒரு மனிதன் வருகின்ற பொழுது அவர் என் காதில் ஒன்று சொன்னார் அல்லவா. என்ன சொன்னார் தெரியுமா? நான் அஹ்ல பைத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்தவன், என் குடும்பத்தில் ஏழ்மை நிலை இருக்கிறது, என்னால் யாரிடத்திலும் கையேந்தி யாசகம் கேட்கவும் முடியாது, அஹ்ல பைத்துகளுக்கு ஜக்காத் சதகாக்கள் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது நான் என்ன செய்வேன்? எனக்கு வேலை செய்தும் செய்ய முடியாமல் இருக்கிறது. நான் இந்த மல்யுத்த போரில் கலந்து கொண்டு எனக்கு இந்த பொருள் கிடைத்து விட்டால் என் பட்டினியாக இருக்கக்கூடிய என் குடும்பம் உயர்வாக இருக்கும் என்று கருதுகிறேன் என்று சொன்னதும் கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கக்கூடிய ஜுனைத் அவர்கள் அங்கே தன் கையை தூக்குகின்ற பொழுது அவர்கள் சொல்கிறார்கள் வரலாறு, நான் கையை தூக்குகின்ற பொழுது என் கையை தூக்கும் நேரமெல்லாம் என் கைக்கு முன்னால் இருக்கக்கூடிய முகத்தை பார்க்கின்ற பொழுது ஹபீப் நூர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகிறது. அதன் காரணத்தினால் என் கையை நான் கீழே வைத்துக் கொண்டேன். அவர் என்னை அடிக்கும் காரணமெல்லாம் அஹ்ல பைத்தினுடைய குடும்பத்தை சார்ந்தவர் என்னை அடிக்கட்டும், அவர் கை பட்டமெல்லாம் நரகத்தை விட்டு என்னை பாதுகாக்கும் என்று நான் எண்ணிக்கொண்டு நான் நடந்ததின் காரணத்தினால் அன்று இரவு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை அபு தாயிஃபா என்பதாகவும் ரயீஸ் சூஃபி என்பதாகவும் அல்லாஹ் எனக்கு பட்டத்தை கொடுத்தான் என்பதாக ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்லுகிறார்கள். பெருமக்களே, அன்பிற்கினிய பெருமக்களே, அப்படி அஹ்ல பைத்தை தன் நேசத்தோடு அணைத்து கொண்டவர்கள் இந்த சில்சிலாவில் சஜராக்களில் நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு தென்னிந்தியா பகுதிகளில் நாம் கண்ட அஹ்ல பைத்துகளில் பட்டவரும் நம்முடைய மஸ்லக்கே ஆலா ஹசரத் அன்னவர்களுடைய மஸ்லக்கில் பட்டவர்களும் இங்கு குறிப்பாக வயோதிகவர்கள் முந்திய வயோதிகம் உடையவர்களும் கண்டிருப்பார்கள். கிட்டத்தட்ட 1984 இருந்து தமிழகத்திற்கு பிரபல்யமாக அஹ்ல பைத்தில் பெற்றவர்களும் நம்முடைய ஆலா ஹசரத் அன்னவர்களுடைய கலீஃபாக்கில் பெற்றவர்களும் சவுத் ஏசியா தென்னிந்தியாவினுடைய நாயிபே கௌசுல் ஆலமாக இருந்த அல்லாமா மஸர் ரப்பானி கத்தஸல்லாஹு ஸில் அஸீஸ் அன்னவர்கள் உள்பட அஹ்ல பைத்துகள் இன்று ஆயிரக்கணக்கான நபர்கள், லட்சக்கணக்கான நபர்கள் இந்த மஸ்லக்கை நோக்கி செல்லக்கூடிய காரணம் ஒன்று பக்க அஹ்லே சுன்னத் வல் ஜமாஅத்தையும், இரண்டு அஹ்ல பைத்துகளுடைய நேச முறைகளையும் கற்றுத்தரக்கூடிய மஸ்லக்கு உலகத்தில் வேறு எங்குமே கிடையாது. தரீக்காக்களில் சிறந்ததும் யாராலும் குறை காண முடியாத தரீக்காக்களை உடையவர்களும் யாராலும் இது குறை மதிவாக குறைப்படக்கூடிய கிதாபுகள் உடையவர்களும் இந்த மஸ்லக்கில் இன்றும் இல்லை, என்றும் இல்லை, எப்பொழுதும் வருவதும் கிடையாது. பெருமக்களே, அப்படி எல்லா அஹ்ல பைத்துகளையும் நேசிக்கக்கூடியவர்கள். பெருமக்களே, அன்பிற்கினிய பெருமக்களே, இது அஹ்ல பைத்துக்கு அஹ்ல பைத்தை நேசித்ததற்கே இப்படி என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்தவனுடைய நிலைப்பாடு என்ன?
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அவர்களுடைய கண்ணியத்தை, அவர்களுடைய அவர்களை அவமரியாதை செய்தவர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? அன்பிற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்ற பொழுது சொல்லி காட்டுவான். எப்படி சொல்லுவான் தெரியுமா? இன்ன ஷானியக ஹுவல் அபுதர், இன்ன ஷானியக ஹுவல் அபுதர் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இன்ன ஷானியக ஹுவல் அபுதர், யார சொல்லலாம்? உங்களை குறை மதிப்பிட்டு யாரெல்லாம் உங்களை குறைமைப்பட்டு சொல்கிறானோ அவனுடைய விஷயத்தில் தான் அவன்தான் ஆண்மைத்தன்மை இல்லாதவன் என்ற இந்த ஆயத்தை இறக்கியதை பற்றி தப்சீர் இப்னு கசீரிலும் தப்சீர் குர்துபியிலும் இதை பற்றி சொல்லி காட்டுகின்ற பொழுது சொல்லி காட்டுவார்கள். எப்படி என்று தெரியுமா? அன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுக்கும் பிள்ளைகள் பிறக்கின்ற பொழுது காசிம் அவர்கள் 598 முதல் 601 வரையும், ஜைனப் அவர்கள் 599 கிபி 599 முதல் 629 வரையும், ருக்கையா அவர்கள் 601 முதல் 624 வரையும், உம்மு குல்சும் அவர்கள் கிபி 603 முதல் 630 வரையும், ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அம்மையார் அன்னவர்கள் 605 முதல் ஹிஜ்ரி 632 வரையும் அவர்கள் ஜீவித்திருக்கிறார்கள். பெருமக்களே, அவர்களுக்கு பிறந்த காசிம் என்ற மகனோ அல்லது அப்துல்லா என்ற மகனோ அவர்கள் நீடித்து ஜீவித்திருக்கவில்லை. அதற்கு பின்னால் இப்ராஹிம் என்ற மாரியத்தில் கிபித்தியாவிற்கு அடிமை பெண்ணுக்கு பிறந்த இப்ராஹிம் அன்னவர்களும் வஃபாத்தாகி விட்டார்கள். இன்று உலகத்தில் அஹ்ல பைத்துகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், இந்த அஹ்ல பைத்துகள் கியாம நாள் வரை இருப்பார்கள். இந்த அஹ்ல பைத்துகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் வந்தது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கும் பிறந்த ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது, ஒரு நாள் பொழுது அவர்கள் உட்கார்ந்திருக்கிற பொழுது போர்வையிலே பாத்திமா நாயகி அன்னவர்களையும் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களையும் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அன்னவர்களையும் அழைத்து கொண்டு சொல்லுகிற பொழுது, அஹ்லல் பைத், இவர்கள் தான் அஹ்லல் பைத், இவர்களை நேசிப்பவர்கள் என்னை நேசிப்பவர்களாக இருக்கும், இவர்களை விரோதிப்பவர்கள் என்னை விரோதிப்பவர்களாக இருக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது, அந்த போர்வையின் உள்ளேயே உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் தன் தலையை கொண்டு வந்து கொடுக்கின்ற பொழுது, உம்மு சல்மா அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துவிட்டு, நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிகளில் உம்மஹாத்துல் முஃமினாக இருப்பீர்கள் என்ற செய்தியை சொல்லி காட்டிய செய்தி நூருல் அப்சார் என்ற கிதாபிலே 123வது பக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமக்களே, பெருமக்களே, எதற்கு சொல்கின்றேன் தெரியுமா? வாரிசு வரலாறு என்பது இருக்காது, ஆண்மகன் என்பது இருக்காது என்பதை சொல்லுவதற்காக வேண்டி அங்கே குறை காண வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய கூட்டத்திற்கு மத்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவிலே எல்லா அரபி குறைஷி குஃபார்களை எல்லாம் அழைத்து கொண்டு, குறைஷிகளை எல்லாம் அழைத்து கொண்டு காபத்துல்லாவிற்கு நீங்கள் எல்லாம் மாறுங்கள் என்பதாக அழைக்கின்ற பொழுது, காபத்துல்லாவில் தீனுடைய வேலையை செய்வதற்காக வேண்டி சொல்லுகின்ற பொழுது, தாவாவுடைய வேலையை செய்கின்ற பொழுது, அந்த நேரத்தில் பனு ஜஹம் என்று சொல்லப்படக்கூடிய வாசலின் வழியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டு வருகின்ற பொழுது, அந்த நேரத்தில் ஆசிப் இப்னு வாயில் என்பவர் சொல்லி காட்டுகின்றான், அவரை விடுங்கள், அவர் சந்ததி இல்லாதவர். ஏனென்று சொன்னால் பெண் மக்களை அரபிகள் சந்ததி உடையவர்கள் என்பதாக கருத மாட்டார்கள். அவர் சொல்லுகின்றார், இவர் சந்ததி இல்லாதவர், அவரை நீங்கள் விட்டுவிடுங்கள், இவருக்கு வழித்தோன்றல்கள் என்பது யாரும் இல்லை என்பதாக கேவலமாக பேசி திரிந்தான். பிற்காலத்தினை அவனை சில நபர்கள் இஸ்லாத்திற்கு அழைத்தார்கள். ஆனால் அவன் இஸ்லாத்திற்கு வராமல் அவன் சொன்னான், நான் இறந்த பின்னால் மீண்டும் ஒருவேளை உயிர் பெற்றுவிட்டு வந்தாலும் கூட
இவரை நான் பின்பற்ற மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னவனுக்கு என்ன நிலை தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறை கண்டவனை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றார், என்ன நிலைமை தெரியுமா? அவன் எப்படி செத்தான் தெரியுமா? அவனுக்கு ஒட்டகம் மேய்த்து செல்கின்ற பொழுது காலிலே கருவேலம் முள் குத்தியதற்கு பின்னால் எத்தனையோ நபர்களை கொண்டு அவனுக்கு சிகிச்சை அளித்ததற்கு பின்னாலும் அவனுக்கு குணமே ஆகவில்லை. ஆகாததின் காரணத்தினால் அனாதையாக நாட்டம் முடித்து செத்து கிடந்தான் என்பதாக தப்சீர் இப்னு கதீரிலும் தப்சீர் குர்துபியிலும் இதை பதிவு செய்கின்றார்கள். பெருமக்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை குறை கண்டவனுக்கு ஒரு எதிரி, ஒரு விரோதி, ஆனால் இன்றும் அவனை விரோதியாக நாம் கருதினாலும் ஒரு கட்டத்தில் எப்படி பாருங்கள், அபு லஹப் அல்லாஹ் குர்ஆனிலே பயங்கரமான ஒரு ஆயத்தையும் இறக்குகிறான். ஆனா அதே அபு லஹபையும் பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமினா அம்மையார் அன்னவர்களுக்கு குழந்தையாக பிறந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை துவைஃபன் என்ற அடிமை பெண் அபு லஹப் அன்னவரிடத்திலே போய் சொல்லுகின்ற பொழுது, ஆஹா, என் சகோதரனுக்கு ஆண் குழந்தையா பிறந்திருக்கிறது, நான் உன்னை உரிமை விட்டு விட்டேன் என்று இந்த கை விரலை சுட்டி காட்டியதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டு புகாரி ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் அந்த சுட்டு விரலின் மூலமாக சொன்ன நாள் எந்த நாளோ அந்த நாள் புதியமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த திங்கட்கிழமை அன்று அவனுக்கு அந்த விரல் வழியாக பால் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. யாருக்கு? தப்பத் யதா அபூ லஹப். ஏன்? அதனுடைய 2 கையும் நாசமாகட்டும் என்று சொன்னவனுக்கு 2 கையையும் நாசம் கொடுக்கப்பட்டு, ஆனால் இந்த விரல் யாரைக்காக வேண்டி அந்த விரல் சுட்டி காட்டியதோ அந்த விரலுக்கு அல்லாஹ் கண்ணியம் கொடுத்து மற்ற விரல்களை நசிப்பிக்க செய்து அந்த விரலுக்கு கண்ணியம் கொடுக்கின்றான் என்று சொன்னால், ஹபீப் நூர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில் நேசத்தை தான் மூலதனமாக கொண்டு செல்ல வேண்டுமே தவிர அவர்களை சொல்லாலோ செயலாலோ சிந்தனையாலோ எண்ணத்தினாலோ எழுத்துக்களினாலோ யாரேனும் குறை கண்டால் இதே நிலைமைதான் வரும். பெருமக்களே, அது மாத்திரமல்ல, இன்று மதரசா கலாசாலைகளில் 7வது ஜும்ரா நடத்தக்கூடிய நேரத்தில் அதிலே ரஷீதியா என்ற ஒரு தர்க்க சாஸ்திரத்தினுடைய ஒரு கிதாபு உண்டு. அந்த தர்க்க சாஸ்திரத்தினுடைய கிதாபுகளில் ஒவ்வொரு பகுதிகளாக நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுதும் அந்த தர்க்க சாஸ்திரத்துடைய கிதாபிலே எல்லா இடங்களிலும் முஹக்கிகே தூசி என்று சொல்லப்படக்கூடிய இமாம், முஹக்கிகே தூசி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இமாமுடைய பெயர் இடக்கு இடையாக ஒவ்வொரு வரிகளிலும் வந்து கொண்டிருக்கும். பெருமக்களே, அல்லாமா பஹ்ருதீன் ராசி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களும் அல்லாமா குதுபுதீன் ராசி ரஹ்மத்துல்லாஹ் அன்னவர்களும் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர். தப்சீர் கபீர் கிதாப் எழுதப்படக்கூடிய நேரத்தில் பஹ்ருதீன் ராசி ரஹ்மத்துல்லாஹ் அன்னவர்களுடைய காலத்தில் 2 நபர்களும், பஹ்ருதீன் ராசி ரஹ்மத்துல்லாஹ் அன்னவர்களும் குதுபுதீன் ராசி ரஹ்மத்துல்லாஹ் அன்னவர்களும் ஒரு விஷயத்தை குறித்து மார்க்க விஷயத்தை தர்க்கம் செய்கின்றார்கள் என்று சொன்னால், அந்த தர்க்கத்திற்கு நடுவில் இருக்கக்கூடியவர் நல்ல ஞானம் உடையவராக இருக்க வேண்டும். அந்த ஞானம் உடையவராக இந்த முஹக்கிகே தூசி இமாம் அன்னவர்களை நடுவே வைத்துக் கொண்டுதான் இவர்கள் தர்க்கம் செய்வார்களாம். அப்படிப்பட்ட ஞானமுடையவர், நன்றாக பாருங்கள், அப்படிப்பட்ட ஞானமுடையவர் தன் மாணவர்களுக்கு தப்சீர் பாடம் நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது, ஹதீதுகளினுடைய பாடத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது திடீர் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருமண செய்தியை வருகின்ற பொழுது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுடைய திருமணத்தை ஒரு கேலியாக, ஒரு சாதாரணமான ஒரு வாக்குகளை உபயோகித்து அவர் திருவயதிலே திருமணத்தை ஒரு கேலி வாக்காக சொல்லி தன் மாணவர்களிடத்திலே பாடத்தையும் நடத்திவிட்டார். நன்றாக கேட்க வேண்டும் பெருமக்களே, நடத்திவிட்டார். ஒரு விளையாட்டா, ஒரு யதார்த்தமா, நல்ல ஞானம் உடையவர், குறை சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் சொல்லவில்லை, கேலியான சிந்தனை யதார்த்தத்தில் சொல்லிவிட்டார். ஆனால் என்ன நடந்தது தெரியுமோ? இன்றைக்கும் மௌலவிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்களுக்கு, பள்ளியில் இருக்கக்கூடிய இமாம்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களுக்கு குடும்பத்தினாலோ கோத்திரத்தினாலோ அழகினாலோ அந்தஸ்தினாலோ
அவனுக்கு மரியாதை என்பது இல்லை. மௌலவிகள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் தெரியுமா? அல் ஃபிக்ஹு மதாயிபல் அர்பாவிலே யார் யாரை திருமணம் முடித்தால் சரியாக இருக்கும், யார் யாரை திருமணம் செடித்தால் ஒரு வரியான வழியாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டே வருகிற பொழுது அதிலே எல்லா விஷயங்களையும் சொல்லி காட்டிவிட்டு சொல்லுவார், மௌலவியாக இருக்கக்கூடிய ஆலிம் பிரபுடைய வீட்டிலும் திருமணம் முடிக்கலாம், ராஜாக்கள் பிரபுக்கள் சுல்தான்களுடைய வீட்டிலும் திருமணம் முடிக்கலாம். என்ன தெரியுமா? அவர் ஹபீப் நூர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த ஹதீதுகளை அன்னபி ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லுவதன் காரணத்தினால் அந்த நாட்டிற்கு மரியாதை கொடுத்து மௌலவிகளுக்கு இன்று மரியாதை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் பெருமக்களே. அப்படி இவர் ஞானம் இருந்தவர், எல்லா ஞானமும் பெற்றவர், படித்து கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களுடைய விஷயத்தில் ஒரு யதார்த்தமான கேலியை போன்று சின்ன புள்ள பெரிய ஆளு அப்படி இப்படின்னு ஒரு மாதிரியான ஒரு சாயலை எனக்கு சொல்ல தோணாததின் காரணத்தில் நான் நிறுத்துகிறேன். அப்படி சொல்லுகின்ற பொழுது சொல்லி நாட்கள் கடந்தது. மரண தருவாய் கிதாபுகளில் ரஷீதியாவில் உயர்தரமாக எழுதப்பட்ட ஒரு பெரியவர், இல்மு கடந்த ஞானமுரியவர், ஃபக்ருதீன் ராஷி கூட ரஹ்மத்துல்லாஹி கூட கல்வி கற்பதற்கு தகுதியானவர். இவர் என்ன செய்கிறார்? மரண தருவாயிலே அவருக்கு முஹக்கிகே தூசி, அவருக்கு என்ன நடக்கிறது தெரியுமா? வாய் வழியாக பெருமக்களே. ஏன்? ஹபீப் நூர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமண விஷயத்தில் தன் அறியாமலேயே சொன்ன வாக்கு. அவருடைய மாணவர் வருகிறார், தன் ஆசிரியருக்கு இப்படி ஒரு நிலைப்பாடு இருக்கிறது என்பதை அறிந்து அவர்களிடத்திலே வந்து சொல்லுகின்ற பொழுது, ஆசிரியர் பிறந்த அவர்களே, நீங்கள் பெரிய மகான், மிகப்பெரிய கல்வி ஞாதா, ஆனால் ஒரு நாள் பொழுது நீங்கள் தப்சீருடைய ஒரு நாள் பொழுது ஹதீஸினுடைய பாடம் நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய திருமணத்தை சொல்லுகின்ற பொழுது நீங்கள் யதார்த்தமாக கேலியாக சொன்னதினால் அல்லாஹ் உங்களுக்கு இந்த தண்டனையை கொடுத்திருக்கிறார். நீங்கள் தௌபா மீட்டினீர்கள், உங்களுக்கு கலிமா வரும், இல்லை இந்த என்று சொன்னதற்கு பின்னால், தௌபா சொன்னதற்கு பின்னால், மீண்டதற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாரை நோக்கி திரும்பி அழுது அழுது கண்ணீர் வடித்து தன் மாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக வேண்டி சொன்னதற்கு பின்னால், வலவன்னகும் இல்லலும் அன்ஃபுஸகும் ஜாஊக வஸ்தக்ஃபிருல்லாஹ வஸ்தக்ஃபிருகும் ரசூல லவஜதுல்லாஹ தவ்வாபுர் ரஹீமா. வலவன்னகும் இல்லலும் அன்ஃபுஸகும், தன் ஆன்மாவிற்கு தீங்கிழைத்துக் கொண்டவர்கள், தண்டனைக்குரியவர்கள், பாவிகள், குற்றமளித்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஊக வந்தால், தர்பாருக்கு வந்தால், அவர்களை நோக்கி வந்தால், அவர்களை நோக்கி திரும்பி நின்று சொன்னால், ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ, அல்லாஹ்விடத்தில் பாவம் தேடியதற்கு பின்னால், ஃபஸ்தக்ஃபிருகும் ரசூல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலும் பாவம் மன்னிப்பு தேடியதற்கு பின்னால் தான் வஜதுல்லாஹ, அப்பொழுதுதான் அவர்கள் அல்லாஹ்வை பெற்றுக் கொள்வார்கள். தவ்வாபர் ரஹீமா, அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்திக்கவில்லை. அந்த நேரத்தில் அவர்கள் வாய் விட்டு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்டதற்கு பின்னால் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்து விட்டதற்கு பின்னால் அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து கலிமா மொழிந்த நிலைமையில் முஹத்திதே தூசி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் வஃபாத்தை தழுவினார் என்றால், ஒரு மார்க்கம் அறிந்த ஞானி ஒரு சிறிய தருகுதலில் வாயில் ஏற்பட்டது என்று சொன்னால் அவருக்கு இந்த நிலைமை அல்லாஹ் தஆலா சொல்லால், செயலால், சிந்தனையால், எண்ணத்தால், எழுத்துக்களால் அது போன்ற ஹராம் சேருவதை விட்டும் அந்த கூட்டத்தில் நுழைவதை விட்டும் அல்லாஹ் நம்மை பார்த்தல்வானாக. அன்பிற்கினிய பெருமக்களே, அன்நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இகழக்கூடியவர்களை பார்த்து காலத்தின் முஜத்தித் மில்லத்தை இஸ்லாமி வத்தீன் அல்லாமா அஹ்மத் ரிஸா கான் ஃபாதிலே பரேலவி கத்தஸல்லாஹு அஸ்ஸல் அஸீஸ் அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இகழக்கூடியவர்கள்
திட்டக்கூடியவர்கள் எழுத்தால், எண்ணங்களால், செயல்களால், நடைமுறையால், கூட்டங்களால் செய்பவர்கள் கேடு கெட்ட முர்தத்து காபீர்கள். அவர்களுக்கு இழிவுதான் வரும், கடுமையான வேதனை உண்டாகும். அவர்களுக்கு இந்த உலகத்தில் ஒரு காலம் மன்னிப்பு கிடையாது. அவர்களுக்கு சமாதானம், அவர்களோடு சமாதானம் கூட கூடாது, அவர்களோடு ஒருங்கிணைய கூடாது. இப்படிப்பட்ட முருத்தத்தை விட்டு நீங்க வேண்டும் என்பதாக பத்தாவா ரிலவியா பாகம் 6 பக்கம் 38 பதிவு செய்திருக்கிறார்கள். பெருமக்களே, நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மாண்பை, யாராவது அவருடைய கண்ணியத்தை, கீர்த்தியை இகழ்ந்து விட்டான் என்று சொன்னால் அவன் காஃபிர் தான். அவன் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கி கொண்டிருக்கும். அவனுக்கு வேதனை நிச்சயம். அவன் காஃபிர், அவனுக்கு வேதனை உண்டு என்ற விஷயத்தில் யாருக்கேனும் சந்தேகம் இருக்குமேயானால் அவனும் காஃபிர் தான் என்பதாக ஷிஃபா என்ற கிதாபிலே 321வது பக்கத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். இதே செய்தியை இப்னு ஹஜரில் மக்கி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் நசீமுர் ரியால் அவர்கள் மூலமாக அறிவிக்கின்ற பாகம் 4 பக்கம் 381 அல்லாமா அலி யூசிபு அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ஸஹீரத்துல் உகபா என்ற கிதாபிலே 1வது பாகம் 240வது பக்கத்திலும் பதிவு செய்திருக்கிறார்கள். பெருமக்களே, அன்பிற்கினிய பெருமக்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னா யாருங்க? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆலம் அப்போ ஒரு உலகம். அப்போ உலகம்ங்கிறது நிறைய இருந்தாதான் எல்லா உலகங்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? நன்றாக பாருங்கள். அல்ஹம்து லில்லாஹி ரப்பு ஆலமீன். அப்ப ஆலம்ங்கிறவன் அந்த ஆலம் அப்ப ஆலம்கள் நிறைய இருக்கு. ஆலமீன் எல்லா ஆலங்களுக்கும். ஆலம்ங்கிறது முஃப்ரது, ஆலமீன்ங்கிறது ஜம்மு. அப்ப அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்போ உலகம் எத்தனை இருக்குங்க? உலகம் எத்தனை இருக்கு? நம்ம ஒன்னிலிருந்தே இன்னும் தெம்பிக்க முடியல. உலகம் 6 இருக்கிறது என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். நீ எங்க வேணாலும் போ, அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனாக இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமா அர்ஸல்னாக இல்லா லில் ஆலமீன். அப்படியானால் என்பதாக நம்முடைய அல்லாமா ஃபாதிலே பரலவி அப்துல்லாஹ் அஸ்ர் அசீஸ் அன்னவர்கள் தன்னுடைய தஃப்சீரிலே சொல்லி காட்டுகிறார்கள். ரஹ்மானுன் லில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், ஐ ரஹ்மானுல் லில் ஆலமீன். இங்கு மட்டுமா? ஆலமுல்லே முந்திய ஆலம் ஆலமுல் அர்வாஹு. ஆலமுல் அர்வாகிலே பாருங்கள், அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் கேட்கிறான், எல்லா படைப்புகளையும் வைத்துக் கொண்டு கேட்கிறான், அலஸ்து பி ரப்பிக்கும், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களை படைத்த இரட்சகன் அல்லவா? காலு பலா, ஆம் என்று சொன்னோம். இங்கே பாருங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நான் தான் முதல்ல தொடங்கும் பொழுதே சொன்னேன் பார்த்தானவா, தான் யார் என்பதை வெளியே ஆக்குவதற்காக வேண்டி, தான் மல்லுஹர் சிஃபாத்தே மஹ்லுகாத்தில் தான் மல்லுஹர் ஆக்குவதற்காக வேண்டி, நாம் முதல்ல சொல்லும் பொழுது நாம் அடிக்கடி சொல்லுவோம், சர்வரே காயினாத், சர்வரே தோ ஜஹான், மல்ஹர் அத்தம் நூர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லவா? எல்லா நபிமார்களும் அவர்களுடைய தகுதிக்கு தக்கவாறு அந்த நபிமார்களில் அல்லாஹ் வெளியானான். நூர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சம்பூர்ணமாக வெளியானான். பெருமக்களே, அங்கே அல்லாஹ் தான் வெளியாக்கல நாடுனா எப்படி ரஹ்மத்து அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், ரப்பில் ஆலமீன் நீ இரு, நீ அவன் எங்கெல்லாம் இருக்கிறானோ
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமையும் அல்லாஹ் கொண்டு வருகிறான் பாருங்கள். அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களை படைத்த இரட்சகன் அல்லவா? காலு பலா. இங்கே பாருங்கள், வைதஹதல்லாஹ மீசாக்கன் நபியின், உங்களை மீசாக்குடைய நாளிலே நபிமார்களை அல்லாஹ் கூட்டி சொல்கிறான். முதலிலே ஒரு மாநாடு, எல்லா நபர்களும் பொதுமக்களுடைய மாநாடு. அல்லாஹ் தான் யார் என்பதை ருபூபியத்தை காட்டுகின்ற பொழுது தான் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் என்பதை சொல்லி காட்டுகிறான். இதோ பாருங்கள், அல்லாஹ் மலக்கும் அல்லாஹ் எல்லா நபிமார்களுடைய ரூஹுகளையும் ஒன்று சேர்த்துக் கொண்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உங்களை அல்லாஹ் பார்க்கிறான். இது அகதல்லாஹ மீசாக்கன் நபியின் லம்மா ஆதைத்துக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மத்தின் சும்ம ஜாக்கும் ரசூலும் முஸத்திகன் லிமா மஅக்கும் லதுமின் பிஹி வ லதன்சுரன்னஹு. அல்லாஹ் அருமையாக சொல்லி காட்டுகிறான். பெருமக்களே, முதல்ல மாநாடுல அல்லாஹ் ரஹ்மத், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொன்னான், இங்கே என் ஹபீப் நூர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மீசாக்குடைய நாளில் எப்படி உங்களுக்கு வேதங்கள் கொடுக்கப்பட்டு நீங்கள் எல்லாம் நபியாக அனுப்பப்பட்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு மாநாடை கூட்டிவிட்டு அல்லாஹ் கேட்கின்றான். கிதாபு ஹிக்மா எல்லாம் கொடுக்கப்பட்டதற்கு பின்னால், உங்களுடைய நுபுவத்து வெளியானதற்கு பின்னால், நீ என்னுடைய ஹபீப் நூர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள். அவர்களை ஈமான் கொண்டு அவர்களை உயர்த்துவீர்களா? இந்த உடன்படிக்கைக்கு நீங்கள் ஈடுபடுவீர்களா என்பதாக அல்லாஹ் கேட்டதற்கு பின்னால், அக்ரர்னா யா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனே, நாங்கள் ரஹ்மத்துல் ஆலமீனை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார்கள். பெருமக்களே, ஆலம் மறுவாகிலும் அல்லாஹுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பின்னால் ஆலமே அரஹாம், அலமுல் அருவாகிலிருந்து கர்ப்பபாத்திரத்திற்குள் வர வேண்டுமேயானால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எப்படின்னா, 40 நாட்கள் இரட்டை கட்டிகளாக, சதை கட்டிகளாக, முல்கத்தன் வதிலாமன் என்பதாக நீண்டதொரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒரு தாயினுடைய ரூஹு வயிற்றிலே ரூஹு ஊதப்படுகின்ற பொழுது அங்கே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதற்காக வேண்டி 2 மலக்குகள் இருந்து கொண்டு துஆ செய்கிறார்கள். அஸ்ஸஈது ஸஈது ஃபீ பத்னி உம்மிஹி, இந்த சயீது சீதேவியா இருக்கணும்னா இவன் நல்ல சீதேவியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவார்கள், அல்லது மூதேவியாக இருக்கட்டும் என்று சொல்லுவார்கள், கர்ப்பபாத்திரையாக இருக்கட்டும். வமா அர்சல்னாக இல்லா அல்லவா, ரஹம் இல்லையா, கர்ப்பம் இல்லையா, கர்ப்பபாத்திரம் இல்லையா? அங்கே பாருங்கள், அப்பொழுதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் யாரெல்லாம் வருவார்கள் என்பதை எடுத்து காட்டிவிட்டான். பெருமக்களே, ரஹமிற்குள்ளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். ஆலமே அஜிசாம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த உலகம், இந்த உடம்பு எடுத்து வந்திருக்கக்கூடிய இந்த உலகம், இந்த உலகத்திற்கு வருகின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாமல் உலகமா? லௌலாக லௌலாக் லமா கலக்தல் அஃலாக் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் ஹாதா ஹதீசுன் ஹஸனுன் ஸஹீஹுன் என்பதாக சொல்கிறார்கள். சில வஹாபிகள், சில தேவபந்திய சித்தாந்தத்தை உடையவர்கள், சில தப்லீகுகாரர்கள் தங்களுடைய தேவபந்தியுடைய மதரசாக்களில் இதை கற்றுத்தருவதை அப்படியே மறைத்துவிட்டு இந்த ஹதீஸ் ஹாதா ஹதீஸ், இந்த ஹதீஸ் லைஃபான ஹதீஸ் என்று சொல்கிறார்கள். இதை சொல்லி காட்டுகின்ற பொழுது ஹாதா ஹதீசுன் ஹஸனுன் ஸஹீஹுன் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். பெருமக்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு லௌலாக லமா கலக்தல் அஃலாக், வானம் பூமி அண்ட சராசரம் எங்க வேணமானும் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இருந்தால், யா ரசூலல்லாஹ் தாங்கள் இல்லாமல் இங்கு யாரும் இல்லை யா ரசூலல்லாஹ் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆலமே பர்ஸகு, கபருடைய வாழ்க்கை. ஒரு மனிதன் துன்யாவில் எதை செய்தான், எப்படி செய்தான், எந்த நிலைமைகள் இருந்தான், என்ன கிதாபுகளை எழுதினான், மௌலவி அஷ்ரஃப் அலி தானவி உள்பட கிதாபுகள் அதிகமாக எழுதினான். இதே மாதிரி இல்யாஸ் தஹலவியை, இல்யாஸ் காந்தலவி போன்று நிறைய முசீபத்துகள் தேவபந்திகளை எல்லாம் வைத்துக் கொண்டாலும், கிதாபுகள் ஹதீதுகள் சொல்லக்கூடியவர்களாக இருந்து கொண்டாலும், இதெல்லாம் ஒரு பக்கத்தில் வைத்தாலும், மரணம் என்பது ஒன்று உண்டு அல்லவா? கபீரிலும் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் அல்லவா?
கபருக்குள்ளிலும் வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அல்லவா. எப்படி தெரியுமா? கபரிலே கொண்டு வந்து கண்டதற்கு பின்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு வந்து நிறுத்துவான். நிறுத்தி அந்த மலக்குமார்கள் கொண்டு வந்து நிறுத்துவார்கள். மாதா தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல், எப்பா நீ பெரிய கிதாபு வச்சிருந்த, ஓ அயோக்கியனே, உன்னுடைய தேவபந்திய கிதாபுகளில் தக்வியத்தில் ஈமானில் இப்படி சொன்னாய், இதே போன்று பத்தாவா ரஷீதியாவில் நீ இப்படி சொன்னாய், பத்தாவா இந்தாதியாவில் நீ இப்படி சொன்னாய், அஷ்ரஃபியாவில் நீ இப்படி சொன்னாய், எல்லா முசீபத்திலையும் இப்படி கை கொண்டு எழுதினாயே, குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் சொன்னியே, கபரு வந்து இங்க பார், இது மாஹாதா தகூலு ஃபீ இந்த மனிதனுடைய விஷயத்தில் நீ என்ன சொல்கிறாய்? அவன் கண்ணுக்கு யார் தெரியுமா? நமக்கு முதல்ல சொன்னோம்ல, இப்னு அப்துல் வஹ்ஹாப் நஜீதி தான் கண்ணுக்கு தெரியும். காரணம் அவனுடைய வேத கிதாப் அல்லவா. அவனுக்கு யார் தெரியும்? தக்வியத்தில் ஈமானுடைய இஸ்மாயில் தஹலவிய கண்ணுக்கு தெரியும். அவனுக்கு யார் தெரியும்? இப்னு தைமியா எழுதியிருக்கக்கூடிய இப்னு தைமியா கண்ணுக்கு தெரியும். காரணம் தன் வாழ்க்கையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லவா யார் என்று எப்படி அடையாளம் காணிக்க முடியும்? கபூரிலே கேட்கின்ற பொழுது, மகாதா இது நீ என்ன சொல்ல போறே என்று சொல்கின்ற பொழுது, இந்த மனிதனை பற்றி என்ன சொல்கிறாய் என்றால், அம்மல் மோமினோ, அல்லாஹ் அந்த நசீபை எங்களுக்கு நசீபாக்கி கொடு ரஹ்மானே. அம்மல் மோமினோ ஹாதா ரசூல், இவர்கள் எங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நாம் சொல்லுவோம். காரணம் மஸ்லக் ஆலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவன் சொல்லுவான், தேவபந்தி, வஹாபி, சலவி, மௌதூதி, BJ1, BJ2, BJ3, BJ4 நிறைய வச்சிருக்கான் தமிழ்நாட்டில். அங்க எங்க சொல்லணும்னா வந்து அப்பாஸ், இப்ராஹிம், இதே மாதிரி நிறைய அப்படி இருக்குது. இப்படிலாம் சொல்லும் பொழுது அவனிடத்தில் கேட்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கொண்டு வந்து நிறுத்தி கொண்டு அப்பொழுது அந்த முனாஃபிக்குகள், வஹாபிகள், தேவபந்திகள் சொல்லி காட்டுவார்கள், லா ஆதிரி, இவர்களை எனக்கு தெரியாது. மக்கள் என்ன சொன்னார்களோ அதைத்தான் நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அபுலாதா மௌதூதி சொன்னதைத்தான் நான் சொன்னேன். இப்னு தைமியா சொன்னதைத்தான் நான் சொன்னேன். அதே மாதிரி இப்னு அப்துல் வஹாப் நஜ்தி சொன்னதைத்தான் நான் சொன்னேன். இஸ்மாயில் தஹலவி சொன்னதைத்தான் நான் சொன்னேன். எனக்கு ஒன்னும் தெரியாது என்று அவர்கள் கை சேதப்படுகின்ற பொழுது, அப்ப கபூர்ல என்ன நடக்குமா? தலைகளில் மண்ண உடைக்கப்படும். அப்பொழுதும் யார் தேவைப்படுகிறது? ரஹ்மானுல் லில் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மஹ்ஷருடைய வேளை, மஹ்ஷருடைய வேளையிலே ஆலமே மஹ்ஷர் ஏன் சொல்ற தெரியுமா? இந்த விடையே அவன் சொல்லக்கூடிய ஒரு கேள்விக்கும் பதில் இதுதான். திருப்பி நாம அவன் கேள்விக்கு விடை கொடுத்துக்கிட்டே வருவோம். மஹ்ஷருடைய வேளையில எல்லா நபிமார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள், வலா தக்ரபா ஹாதிஸ் ஷஜரத ஃபதகூனா மினல் ஸாலிமீன், இந்த மரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்க வேண்டாம், அப்படி நெருங்கினீர்களே ஆனால் சிறிய ஜல்லத்து சருகுதல் உடையவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்க, தம் மனைவி சொல்லை கேட்டு இவர்கள் அதிலே அந்த மரத்தினுடைய பழத்தை தின்றதன் காரணத்தினால் அல்லாஹ் அவர்களை வானத்தில் இருந்து, சொர்க்கத்தில் இருந்து இறக்கி சரந்தீப் என்ற இலங்கையினுடைய மாகாணத்தில் சரந்தீபிலே இறக்கி, அந்த இடத்துக்கு இன்றைக்கு பெயர் சிவபாத மலை, ஆதபாத மலை, புத்தபாத மலை என்று சொல்வார்கள். சரந்தீபிலே இறக்கி ஹவ்வா அம்மையார் என்னவர்களை ஜித்தாவிலே அல்லாஹ் இறக்குகிறான். பெருமக்களே, 360 ஆண்டுகள் இங்கிருந்து, இலங்கையில் இருந்து அப்படியே மக்காவுடைய இடத்துக்கு போய் சென்றதற்கு பின்னால் அங்கே அழுது 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 கண்ணீர் வடித்து அங்க போய் பார்க்கறாங்க.
பார்க்கும்போது இங்கே ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களும் வருகிறார்கள். அவர்களும் அழுகிறார்கள். அழுது கண்ணீர் வடித்து பார்க்கின்ற பொழுது, அவர்களை நெருங்குவதற்கு வருகின்ற பொழுது அவர்கள் சொல்கிறார், அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களே, உங்க வீட்டுக்காரி பக்கத்துல நீங்க போகணுமே ஆனால், உங்கள் வீட்டுக்காரிக்கு முன்னால் முதல்ல நீங்க போகணுமே ஆனால், நீங்கள் ஹபீப் நூர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது 3 சலாத்துகள் மகர் கொடுத்ததற்கு பின்னால் உங்கள் மனைவி பக்கத்திற்கு செல்லுங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு தேவைப்படுகிறது ஷஃபாத்திற்கு. அவர்களுக்கு அது மாத்திரமல்ல, அதற்கு பின்னால் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபத்தலக்கா ஆதமு மின் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம். ஃபத்தலக்கா ஆதம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒரு கலிமாவை மொழிந்தார். மிர் ரப்பி கலிமாத்தின், அந்த கலிமாவை மொழிந்தார். மொழிந்து அல்லாஹ்விடத்தில் பாவ மீட்சிமை தேடுகிறார். ஃபதாப அலைஹி, அல்லாஹ்விடத்தில் மீட்சிமை தேடியதற்கு பின்னால் இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பாளனானான். என்ன கலிமா அங்கே சொல்கிறார்கள் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் என்னை மண்ணிற்கும் என்னுடைய மண்ணிற்கும் நீருக்கும் மத்தியிலே குளத்தி கிடக்கப்படுகிற பொழுது, என் ரூஹு கொடுப்பதற்கு முன்னால் கிடத்தப்பட்டிருக்கிற பொழுது, கண்ணை முழித்து பார்க்கின்ற பொழுது கலிமத்து தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமா எனக்கு தெரிகிறது. நான் கலிமாவை பார்த்தேன். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 4 பெயர்களை சேர்த்து 5ஆக நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு பிற்காலத்தில் உபயோகமாக இருக்கும் என்று அன்று சொன்னார்கள். அதை முழங்குகிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பஞ்சத்தனே பாக் இன்னைக்கு சுத்திக்கிட்டு இருக்கு, அப்படி ஒரு ஃபத்வா வெளியில ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி அஹ்ல பைத்துகளை கொண்டு, பஞ்சத்தன் பாக்குகளை கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, இவங்களுக்கு பேரு பஞ்சத்தனே பாக். இவர்களை கொண்டு முன்னிறுத்தி கொண்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுடைய பாவத்தை மன்னித்தான். அதைத்தான் பத்தலக்க ஆதமும் மிர் ரப்பிஹி கலிமாத்தின், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பாவ மீட்சிமை தேட கலிமா மொழிந்தது அஹ்ல பைத்துகளை முன்னிறுத்தி கொண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னிறுத்தி கொண்டுதான் பெருமக்களே. அப்படி ஆலம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஜல்லத்து உண்டாதனால் அவர்கள் ஷஃபாத் தேடுகின்ற பொழுது மஹ்ஷருடைய நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒதுங்கி விடுவார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், நான் வெள்ள பிரளயம் வருகின்ற பொழுது என் குடும்பம் என் கூட்டத்தார்களை அழித்தொழிவதற்கு என் துஆவை நான் லேசாக்கி விட்டேன், எனக்கும் ஷஃபாத் தர முடியாது. இப்படி ஒவ்வொரு நபிமார்களும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் உட்பட, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உட்பட, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உட்பட எல்லாரும் கை போனதற்கு பின்னால் அஷ்ஷஃபாத் யா ரசூலல்லாஹ், அர்ராஹத் யா ரசூலல்லாஹ் அங்கே வந்து கேட்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவர்களுக்காக வேண்டியும் பாவிகள், குற்றமிழைத்தவர்கள், தண்டனைக்குரியவர்கள், ஏதோ ஒரு கணப்பொழுதிலும் நேசத்திற்குரியவர்கள், எங்கோ ஒரு பொழுதில் ஸலவாத்து சொன்னவர்கள், குறை காணவர்களுடன் யுத்தம் செய்வதற்கு சென்றவர்கள், இது போன்று வஹாபிய சித்தாந்தம் உடையவர்களோடு போரிட தயாரானவர்கள், அனைத்து நபர்களுக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத் தருவார்கள் பெருமக்களே. அதுதான் அஷ்ஷஃபாத் யா ரசூலல்லாஹ் வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். கொடுக்கப்பட முடியவில்லை. யாருக்கும் எந்த மீறட்டம் தர முடியவில்லை. ரஹ்மத்தன் லில் ஆலமீனே, ரப்புல் ஆலமீனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நீங்கள் எங்களுக்கு ஷஃபாத் தேடவே தர வேண்டும் என்று சொல்வார்கள் பெருமக்களே. சொர்க்கம் இல்லையா? சொர்க்கமும் போனோம். சொர்க்கத்திற்கு போக வேண்டுமே ஆனால் இந்த பூமியில் எல்லாரையும் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால், மஹ்ஷர் முடிஞ்சு எல்லாம் முடிந்ததற்கு பின்னால் சொர்க்கத்தில் கொண்டு போய் விடணுமே. அந்த சொர்க்கத்தில் பூமியை பிளந்து சூர் ஊதப்பட்டதற்கு பின்னால் முதலில் எழுப்பப்படக்கூடியவனும் நானாகத்தான் இருப்பேன். அதே போன்று எழுப்பப்பட்டதற்கு பின்னால்
சொர்க்கத்தினுடைய வாசலை தட்டுபவனும் நானாகத்தான் இருப்பேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர் ஒமார் சல்லாக்க இல்லா ரஹ்மத்துல் ஆலமீன். 6 கோணங்களில் திருப்பி பார்த்தாலும், 6 ஆலம்களில் திருப்பி பார்த்தாலும் அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லும் காலமெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் ஆலமீன் தான். 6 கோணங்களிலும் 6 இடங்களிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பெருமக்களே, இப்படிப்பட்ட கண்ணியத்திற்குரிய கீர்த்திற்குரிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ எங்க போனாலும் போக முடியாதே. நீ பிறந்தாலும் அவங்க வேணும், நீ மௌத்தானாலும் அவங்க வேணும், மாசர்ல போனாலும் அவங்க வேணும், நீ எங்க போனாலும் அவங்க வேணும். எப்படி உன் வாய் குறை சொல்வதற்கு வருகிறது? எப்படி உன் கைகள் எழுவதற்கு வருகிறது? அவங்கள பார்த்து சொல்லுகிறான். இப்ப வருவோம். இஸ்மாயில் தெஹ்லவி எப்படி தெரியுமா? இவன்லாம் வந்துருவான் சொல்லி முதல்லையே சொல்லிட்டாங்க இல்லையா? இவர் இஸ்மாயில் தெஹ்லவி அவன் சொல்லி காட்டுகின்ற பொழுது எப்படி சொல்றான்னா, தொழுகையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஞாபகம் உருவம் மனதில் வந்தால், மாடு கழுதை தங்களுடைய ஞாபகம் இதெல்லாம் வந்துவிட்டால் அது மிகவும் கெட்டது என்பதாக தப்லீகினுடைய ஸ்தாபகரில் முதன்மையான இருக்கக்கூடிய இஸ்மாயில் தெஹ்லவியினுடைய கிதாபு சிராத்தே முஸ்தகீமுடைய 997வது பக்கத்தில் இந்த பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்னப்பா இது? இப்பதான் சொன்ன இவ்வளவு விஷயம். நீ எங்க போனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவு உனக்கு தேவை. ஜினா செய்கின்ற நினைப்பு, தன் மனைவியோடு வீடு கூடக்கூடிய நினைப்பு, இந்த ஷேகுமார்களுடைய நினைப்பு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி நினைப்பானாலும் சரி, இவர்களை எல்லாம் தன் பக்கத்திலே நினைத்து கனவனத்தை திருப்புவது மாடு கழுதை இதனுடைய ரூபத்தில் மூழ்கதை விட கெட்டது என்று சொல்லிவிட்டு ஹாதிரன் நாதிரன் அவர்கள் ஹாதிரார்கள், நாதிராவர்கள் பார்க்கிறாங்க, கேட்கிறாங்க, வருகிறார்கள் என்று எண்ணுவது கூடாது. அந்த அவர்களுடைய உம்மத்தினுடைய அமலை பார்க்கிறார்கள் அவர் என்றெல்லாம் நம்புவது, யா முஹம்மது யா ரசூலல்லாஹ் என்று சொல்லுவது ஹராம் என்று இஸ்மாயில் தெஹ்லவி தன்னுடைய தக்வியத்தில் ஈமான் என்ற கிதாபிலும், அஷ்ரஃப் அலி தானவி தன்னுடைய ஃபஹ்தே ஸேவர் 1வது பாகம் 45வது பக்கத்திலும் சொல்லுகிறார். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக்கி யா சய்யதி யா ரசூலல்லாஹ். அதைத்தான் நம்மளுக்கு ஆலா ஹஸரத் ஃபாதிலே பரலவி கத்தஸல்லாஹு அஸல் அஸீஸ் அன்னவர்கள் சொல்வார்கள், முஸ்தபா ஜானே ரஹமத். என்ன ஒரு அற்புதமான விஷயங்கள்! வாயை துறந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வர்ணனை நான் உட்கார்ந்திருக்கிற பொழுது தொடங்குவதற்கு முன்னால் அந்த கவிகளில் உருது கவிகளாக இருந்தாலும் என்ன அற்புதமான வர்ணனைகள்! எப்படி ஆலா ஹஸரத்தினுடைய வர்ணனைகள் சொல்லி காட்டுகின்ற பொழுது, அப்போ இங்க பாருங்க, இது போன்ற பேச்சுகள் ஹாசிர் நாலிர் என்று சொன்னால் இது பிதஅத்துக்காரருக்கு ஒப்பாக இருக்கும். இதை விளக்க வேண்டும் என்று சொல்லுபவன் யார்? இல்யாசு காந்தலவி மக்தூபாத்துங்கிற தன்னுடைய கிதாபில 90வது பக்கத்தில் சொல்லி காட்டுகின்றான். என்னப்பா விட மவாஹிபுல் லதுன்னியா என்ற கிதாபில் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத் ரஃபஅலி துன்யா, இந்த துன்யா எனக்கு உயர்த்தி காட்டப்பட்டது. ஃபஅன அன்துரு இலைஹா, துனியாவின் பக்கம் நான் பார்த்தேன். இலா மா ஹுவ காயினுன் ஃபீஹா இலா யௌமில் கியாமா, கியாம நாள் வரை என்னென்னலாம் நடக்கும் என்பது எனக்கு காட்டப்பட்டது. கன உந்துரு ஃபீ கஃபி ஹாதா, இந்த உள்ளங்கையில எப்படி நான் வைத்து நான் பார்த்தேன். என்ன சொல்ற? பார்க்க முடியாது என்று இங்கே பாருங்கள், நான் பார்த்தேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய செய்தி மவாஹிபுல் லதுன்யா என்ற கிதாபிலே 2வது பாகம் 192வது பக்கத்தில் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமக்களே,
தப்சீர் ரூஹுல் பயானிலே தபாரக்கல்லதீனுடைய சூராவினுடைய கடைசியிலே இப்படி சொல்லி காட்டுகிறார்கள். காலல் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, லஹுல் ஹியாரு ஃபி தவாஃபில் ஆலமி மாய அர்வாஹில் ஹிஜாபில் லகத் ரஹாவு கஸீரம் மினல் அவுலியா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தங்களுடைய சஹாபாக்களுடைய ரூகுகளோடு இந்த உலகம் முழுவதும் சுற்றி பார்க்கக்கூடிய அதிகாரம் உண்டு. அவ்வாறு அநேகமான அவுலியாக்கள் பார்த்திருக்கிறார்கள் என்ற செய்தியை அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். பெருமக்களே, உலகம் முழுவதும் சுற்றி வருகிறார்கள். இந்த பகுதியில் இந்த கணப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த அல்லாமா ஆலா ஹஸரத் பாரிலே ஃபாதிலே பரலவி கத்தஸல்லாஹு அஸீஸ் அன்னவர்களுடைய இந்த இமாம் ஆலா ஹஸரத்துடைய ட்ரஸ் இந்த பள்ளிவாசலிலே இந்த கணப்பொழுது நாம் இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த ஸலவாத்து இந்த சலாமு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு எடுத்து காட்டப்படுகிறது. நீங்கள் சொல்லக்கூடிய சலவாத்தும் சலாமும் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது. இன்னொரு ஹதீஸிலே சொல்லுகிறது, லா யக்ஃபா அலைய ருக்கூக்கும் வஸ்ஜூதுக்கும், நீங்கள் குனிந்தாலும் எனக்கு தெரியும், நீங்கள் நிமிர்ந்தாலும் எனக்கு தெரியும், நீ எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய செய்தி புகாரி ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமக்களே, அன்பிற்குரிய பெருமக்களே, அது மாத்திரம் அல்ல, மா மின் அஹதின் யுஸல்லி அலைய இல்லா ரத்தல்லாஹ அலா ரூஹி ஹத்தா அருத் அலைஹி ஸலாம். நீ சொல்லக்கூடிய சலாம் சலவாத்து அனைத்திற்கும் நான் திருப்பி சலவாத்து சலாம் சொல்வதற்காக வேண்டி என் ரூகை புனர்மானம் கொடுக்கப்படுகிறது. அப்படியானால் பாங்கு இகாமத்து 24 மணி நேரம் சொல்லப்படுகிறது. இப்பொழுது இந்த கணப்பொழுது இங்கு நமக்கு 10 மணி 11 மணி என்று சொன்னால் அமெரிக்காவில் இருக்கக்கூடியவனுக்கு அது பகலாக இருக்கும், நமக்கு இரவு அவனுக்கு பகல், நமக்கு லொகர் நம்முடைய லொகர் அவனுக்கு நடுச்சாமம். இப்படி உலகம் முழுவதும் 2.5 மணிக்கூர் 3 மணிக்கூர் 4 மணிக்கூர் 12 மணி நேரம் கணக்கு கூட்டி பார்த்தால் உலகம் முழுவதும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்வது போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் பாங்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. பாங்கு சொல்லும் காலமெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பெருமக்களே, பாங்கு சொல்லும் காலமெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அதே போன்று அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இருக்கும் காலமெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அப்படியானால் இங்கே அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா இடங்களையும் பார்ப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறான். பெருமக்களே, இங்கு இந்த வஹாபிகள் இந்த தப்லீகிக்காரர்கள் அவர்களை இப்படி சொல்கிறார்கள். தொழுகையில் நினைப்பது, யப்பா எங்களுக்கு எங்கு திரும்பினாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்சி தருகிறார்கள். குருட்டு கண்கள் பொட்டை கண்கள் உடைய உனக்கு எப்படி தருவார்கள்? உனக்கு ஆள் தான் காட்சி தருவான். தொழுகையில் நினைப்பதை பற்றி அவன் சொன்னா நினைக்க கூடாது. இஹ்யா உலூமுதீனிலே இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அவர்கள் ஹாலிர் ஆகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரவருடைய தகுதிக்கு தக்கவாறு நீங்கள் சொல்லக்கூடிய சலாமும் சலவாத்தும் அவர்களுக்கு கேட்கிறது. அவர்கள் திருப்பி பதில் சலாம் சொல்லுகிறார்கள் என்பதாக இஹ்யா உலூமுதீன் 1வது பாகம் 143வது பக்கத்திலே பதில் சொல்லியிருக்கிறார்கள். பெருமக்களே, உன்னுடைய மனதில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைத்து அவர்களுடைய உருவகத்தை ஞாபகப்படுத்தி அஸ்ஸலாமு அலைக்க அய்யுகன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹ் என்று நீ சொல்லக்கூடிய சலாமுக்கு அவர்களுக்கு எப்படி அவர்களுக்கு சென்றடைகிறதோ உன்னுடைய சலாமை விட உன் சலவாத்தை விட அவர்கள் உனக்கு இரட்டிப்பாக பதில் சலாமும் சொல்லி உனக்கு அனுப்பிவிடுகிறார்கள் என்பதாகவும் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். பெருமக்களே, நீ மேராஜில் சொல்லிய அத்தையாத்து போல் நினைத்துக் கொள்ள வேண்டாம். உன் மனதில் நீ நினைத்துக் கொண்டு, யா ரசூலல்லாஹ் உங்கள் தர்பாருக்கு என் சலாத்தையும் என் சலாமையும் நான் அனுப்பி வைக்கிறேன் என்று உள்ளத்தில் நீ நினைத்து நீயத்
கொண்டு அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹ் என்று நீ சொல்லுகின்ற பொழுது நினைத்துக்கொள் என்பதாக முஜ்தபா என்ற கிரந்தத்திலும், துர்ருல் முக்தார் கிதாபெல்லாம் படிக்க மாட்டானோ போல தெரியுது. துர்ருல் முக்தாருடைய பாகம் 1வது பாகம் பக்கம் 358 பதிவு செய்திருக்கிறது. பெருமக்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பதான் சொன்னோம், வெளியில மாத்திரமல்ல கபருக்குள்ளேயும் கூட்டிட்டு போறான், மாஷருக்குள்ளேயும் கொண்டு வருவான். செலவாத்து சொன்னா பதில் சொல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. மண்ணோடு மண்ணாக மக்கி விட்டார்கள் என்ற ஒரு வார்த்தையை மண் சொல்லுகின்றான். இஸ்மாயில் தெஹ்லவி தக்வியத்துல் ஈமான் 49வது பக்கத்திலே சொல்லி காட்டுகிறான். இன்னல்லாஹ ஹர்ரம அலல் ஆர்லி அன் தஅகுல அஸ்ஜாதல் அன்பியா ஹத்தா யுர்ஸகு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்களுக்கு அவர்களுடைய உடலை மண் தீண்டுவதற்கு அல்லாஹ் ஹராமாக்கி விட்டிருக்கிறான். அப்போ அவர்களுக்கு அல்லாஹ் ரிஸ்கையும் வழங்கி கொண்டிருக்கிறான் என்ற செய்தி மிஷ்காத்து 129வது பக்கத்தில் பாபுல் ஜும்ஆ என்ற பாடத்திலும், அபுதாவதிலும், நஸஈயிலும், இப்னு மாஜாவிலும், பைஹக்கியிலும் பதிவு செய்திருக்கிறார்கள். பெருமக்களை, வஹாபிகளை விட, தேவ்பந்திகளை விட, சலபிகளை விட, ஜமாத் இஸ்லாமிகளை விட யகூதி சரியான எங்கே பாருங்கள், கிபி 6வது நூற்றாண்டு ஹிஜ்ரி 557 ஷாம் தேசத்தை ஆண்ட சுல்தான் நசீருத்தீன் மஹ்மூது என்பவர்களுடைய கனவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். மேல சொன்னா வரமாட்டாங்கண்டு, இங்க 550 ஆண்டுல போய் வர்றாங்க. வந்து கனவில் சொல்லுகிறார்கள், இங்க பாருங்க, இந்த சலபிகளை விட, தேவ்பந்திகளை விட இவன் நம்ம ஆள் ஒருத்தன் பெருசா நுழையிறான். என்ன செய்கிறான் தெரியுமா? ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த 2 நபர்கள் வந்து மஸ்ஜித் நபவியிலே நுழைந்து நின்று கொண்டிருக்கின்றான். எல்லா நபர்களையும் விடவும் பெரிய சூஃபி மாதிரி தாடியை அணிந்தவர்களாக ஹஸரத் அவர்களுடைய கிதாபு ஏந்தல் நபி எச்சரிக்கிறார்கள் ஒரு கிதாபு. அது அழகாக கிதாபுகள்ல நல்ல தப்லீகாரன தெளிவா சொல்லுவாங்க. தாடி நீண்டவர்களாக, ஜுப்பா நீண்டவர்களாக, மிஸ்வாக்கு தீட்டியவர்களாக ஹதீஸில் உள்ள வாசகம் இருப்பார்கள். அந்த மாதிரி நீண்ட தாடி உடையவர்களாக இவன்லாம் இருப்பான். பெரிய ஜுப்பாவும் போட்டு தஸ்பீகும் வைத்துக் கொண்டு ஓதிக்கொண்டு சூஃபி மாதிரி. நீ எல்லாம் பாருங்க, அம்மா மக்கள்லாம் அறதாடி, ஒரு முழு தாடி, ரொம்ப இது இருப்போம். நம்ம ஜுப்பாலாம் அந்த மாதிரி எல்லாம் பயங்கரமாலாம் இருக்காது. சுண்ணத்தை நம்ம பேணுவோம். அடுத்தவன் காணணுங்கிற சுண்ணத்து நம்மகிட்ட இருக்காது. நமக்கு தோணுனா நாம சேர்ந்து போய்கிட்டு இருப்போம், எதிர்க்கலாம் மாட்டோம். எல்லாரும் முன்னிலையும் அப்படிமா பிம்பட பெரிய தஸ்பீங்கன்னு தொங்கிக்கிட்டு இருக்கும். ரோட்டுல, தெருவுல, முக்குல, மூளையில எல்லாம் இருப்பான். பெரிய ஓதுவலக்காரரு. சைத்தானும் அப்படித்தானே இருக்கிறான். அது மாதிரி அவர் நடக்கிறார். ஆனால் அப்படி நடக்கக்கூடிய அவர் அதே மாதிரி இந்த 2 நபர்களும் அங்கே வந்து மஸ்ஜிதின் நபவியிலே நுழைந்து நடந்துகிட்டு இருக்காரு. திடீர் என்று மன்னர் சுல்தான் நசீருத்தீன் மஹ்மூது அங்க வர்றார். வந்து மதீனாவில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் அழைக்கிறார். அழைத்து தன்னுடைய பொருட்களை எல்லாம் அள்ளி கிஃப்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். கொடுத்துக்கிட்டு போனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் கேட்கிறாரு, வேறு யாராவது இருக்கிறார்களா என்று கேட்கிறார்கள். என்று கேட்கின்ற பொழுது யாருமே இல்ல, இன்னும் 2 பேர் மாத்திரம்தான் இருக்கிறாங்க என்று சொல்லுகின்ற பொழுது உடனே அந்த 2 பேரை நான் பார்க்கணும், கூட்டிட்டு வா. இல்ல அவங்க பெரிய சூஃபி, அவங்க பெரிய ஞானி, எப்பொழுதும் அவங்க பெரிய தொழுவக்காரங்க, பெரிய ஓதுவலக்காரங்க என்று அவர்கள் சொல்ல, இல்ல நான் அவங்கள பார்க்கணும் என்று கொண்டு வந்து நிறுத்தியவுடன் மன்னர் சுல்தான் நசீருத்தீன் மஹ்மூத் பயந்து விடுகிறார். என்ன நடந்தது தெரியுமா? அவருக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் ஹபீப் நூர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே வந்து சொல்கிறார்கள். மன்னர் நசீருத்தீன் இடத்திலே சொல்கிறார், மஹ்மூதே, இங்க என்னை, என் உடலை என்னிருந்து தூக்கி செல்வதற்காக வேண்டி மஸ்ஜிதின் நபவியிலே குழி தோண்டி கொண்டிருக்கிறான். போய் என் உடலை தூக்காமல் அதை
என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் கனவிலே சென்று சொன்னதை அந்த நினைத்து பார்க்கும்போது இந்த 2 நபர்களையும் அங்கே காட்டப்படுகிறது. பார்க்கிறாங்க, பார்த்த உடனே பயந்துட்டாங்க. கூப்பிட்டுட்டு கேட்கிறாங்க, என்னடா செஞ்சுக்கிட்டு இருக்கிற, என்ன செய்கிறாய்? இல்ல நான் ஓதி தொழுதுகிட்டு தான் இருக்கேன், தஸ்பி ஓதிக்கிட்டு இருக்கேன், குர்ஆன் தான் ஓதிக்கிட்டு இருக்கேன் என்று சொல்லுகின்றான். நீ வா, எங்க தங்கி இருக்கிறாய் என்று அழைத்து செல்கின்ற பொழுது மஸ்ஜித் நபவியிலே பாபு சலாம் என்று சொல்லப்படக்கூடிய வாசலிலே, அந்த வாசலின் பக்கத்தில் உள்ளே பார்க்கின்ற பொழுது ஒரு புது மண் கிடக்கு கூடாரத்துல. அந்த கூடாரத்தை பார்த்த உடனே உள்ளே தூக்குனா மண்ணு, புது மண்ணு, அதுல ஒரு பலகையை நகட்டுகின்ற பொழுது பயங்கரம் உள்ளே நுழைகிறது. நுழைந்து இறுதியாக மஸ்ஜிதின் நபவியிலே சர்வரே காயினாத் சர்வரே தோஜகான் மல்ல அலத்தம் நூர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜீவித நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தர்பாருக்குல கொஞ்சம் போலதான் இடம் கிடக்கு, நுழைவதற்கு இன்னும் கொஞ்சம் இடம் இருக்கிறது. உள்ளே நுழைந்ததும் கேட்கிறார், என்னடா விஷயம் என்று கேட்கிற பொழுது, நீங்கள் எல்லாம் மக்காவிற்கு போயிட்டு அதை விடவும் அதிகமாக நேசித்து மதீனாவிற்கு நீங்கள், இவர்களுடைய உடல் இங்கு இருக்கிறதுனால தானே நீங்க எல்லாரும் இங்க வாரீங்க, இவர்களுடைய உடலை எங்கள் பெயினுக்கு கொண்டு சென்று விட்டால் நீங்கள் எல்லாம் அங்கே வந்து விடுவீர்கள் என்று எங்கள் நாட்டில் சொன்னார்கள். அதனால தான் நான் இங்க வந்து இதை தோண்டுகிறேன் என்று சொன்னார். உடனே அவன் 2 நபர்களையும் தலை வெட்டப்படுது. என்ன சொல்கிறேன் தெரியுமா? ஜீவிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த அல்லாஹ் இந்த மண்ணிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்கள் அவர்களுடைய உடலை மண் தின்பதற்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு யகூதிக்கு தெரிந்தது கூட இந்த தேவபந்திகளுக்கு, வஹாபிகளுக்கு, தப்லீகாரர்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை பெருமக்களே. அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் சொன்னார்கள் என்ற செய்தி குலாசத்துல் வஃபா பி அக்பாரில் தாருல் முஸ்தஃபா என்ற மதீனா முனவ்வராவுடைய சரித்திர கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பெருமக்களே. இப்பதான விளக்க சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அண்ணா சொல்றான் பாருங்க, ரஷீத் அஹ்மத் கங்கோகி தன் ஃபத்தாவா ரஷீதியா 97வது பக்கத்துல சொல்றாரு, ரஹ்மத்துனில் ஆலமீன் என்ற சிஃபத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்றான். ஏண்டா உனக்கு கபூர்லையும் பதில் சொல்ல முடியாது, உன்னுடைய தாய் கபூர்ல இதுல ரஹமலையும் சொல்ல முடியாது, ஆலமுல் அர்வாகலையும் நீ ஒண்ணு கலந்து கிடலையே, எங்குமே இல்லையே, வமா அர்சல்னாக இல்லா நீ எங்க போய் இருந்து சொல்ற யா ரசூலுல்லாஹ் என்று சொல்ல முடியாது என்று. யா ரசூலல்லாஹ் உந்துர் ஹாலனா யா ஹபீபல்லாஹ் இஸ்மா காலனா இன்னனி பிபஹரி ஹம்மிம் முஹரிகுன் வஸஹில் லனா அஸ்காலனா யா ரசூலல்லாஹ். யா ரசூலல்லாஹ், எங்க நிலைமைய பாருங்க, நான் எப்படி இருக்கிறேன் எனக்கே தெரியல. யா ஹபீபல்லாஹ் இஸ்மா காலனா, என்ன சொல்லணும் கூட எங்களுக்கு தெரியல. யா ரசூலல்லாஹ், இன்னனி பிஹரி ஹம்மிம் முஹரிகுன், கவலை என்ற கடலிலே, துக்கத்திலே, துயரத்திலே நான் ஆழ்ந்து கொண்டிருக்கிறேன். யா ரசூலல்லாஹ், வஸஹில் லனா அஸ்காலனா யா ரசூலல்லாஹ், அதை நீங்கள் இது எங்களுக்கு லேசாக்கி தாருங்கள் என்று துஆ செய்கிறோம் பெருமக்களே. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக வேண்டி ஹாதிர் ஆகிறார்கள், நாதிர் ஆகிறார்கள் என்பதாக அல்லாமா ஆலா ஹஸ்ரத் பாரிலே பரேலவி கத்தஸல்லாஹு அஸ்ஸல் அஸீஸ் அன்னவர்கள் தன் கிதாபிலே சொல்லி காட்டுகிறார்கள் பெருமக்களே. அன்பிற்கினிய பெருமக்களே, இவனோட எல்லாம் இன்னும் நிறைய சொல்லலாம். இந்த கொலைச்சி அடிச்ச இந்த ஷஹதிய முழுசும் ஒன்னு கூட்டி அல்லாமா ஆலா ஹசரத் பாலிலே ஃபரலவி இது பக்கா நஜீசு, இவன் முசீபத்து என்று அல் முஅத்தமதுல் முஸ்னத் என்ற ஒரு கிதாபை எழுதி, அந்த கிதாப ஹுசாமுல் ஹரமைன் அலா மன்ஹரில் குஃப்ரி வல் மைன் என்ற கிதாப எழுதி அதை ஒன்று சேர்க்கிறார்கள். ஒன்று சேர்த்து தாமத்தம் சொல்லிட்டா பெருசா ஆயிடாது. அன்றைய காலத்தில் மக்காவில் வாழ்ந்த பெருங்கொண்ட மகான்கள், பெருங்கொள் முஃப்திகள், இவர்களிடத்திலும் கொன்று உலகம் சென்றடைய வைக்க வேண்டும் என்று அல்லாமா ஆலா ஹஸ்ரத் கத்தஸல்லாஹு அஸ்ஸல் அஸீஸ் அன்னவர்கள் கொண்டு செல்கின்றார்கள்.
கொண்டு சென்று அஷேக் முகமது சயீது பாபதுல் மக்கா முக்கர்ரமாவினுடைய ஷாபியினுடைய முஃப்தி அன்னவரத்துல சொல்லி கொண்டு போய் காட்டும்போது, சின்ன சின்ன குறிப்பா மாத்திரம் சொல்றேன், இந்த முஅத்தமதுல் முஸ்னதுங்கிற இந்த கிதாபை நான் படித்தேன். அதுல இருக்கக்கூடிய இதுல சொல்லி இருக்கக்கூடிய இதுல அத்தனை விஷயங்களும் எவ்வளவு போராடி இருந்தால், இந்த முஜத்தித் எப்படி போராடி இருந்தால் இவர்கள் இந்த தொகுத்திருப்பார்கள் என்று சொல்லி இதை வழிகட்ட இந்த கூட்டத்தினர்கள் காஃபிர் என்று தெளிவாகிறது என்பதாக சொன்னார்கள். பெருமக்களே, ஷேக் அஹ்மத் மிர்தாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, இவர்கள் யார் தெரியுமா? காபீர்கள், வழிகட்டவர்கள் யார் என்பதை இவர்களை ஆலா ஹஸரத் அவர்கள் இனம் காட்டிவிட்டார்கள் என்பதை இவர்களை தெளிவுபடுத்தி விட்டார்கள். இவர்கள் காஃபிர் என்பதில் சந்தேகமும் இல்லை என்பதாகவும், ஷேக் சாலிகுல் கமால் அவர்கள், நீங்கள் யாரை பத்து ஆலா ஹஸரத் அவர்களே, நீங்கள் யாரை வழிகட்டவர்கள் என்று சொன்னீர்களோ அவர்கள் அனைத்தவர்களும் காபீர்கள் தான், தீய வழியை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள், இவர்களை பின்பற்றக்கூடாது என்பதாக மற்றவர்களை எச்சரிக்க வேண்டும் என்பது நம்முடைய கடமை என்பதாகவும், ஷேக் அலி இப்னு சித்திகி என்பதை சொல்லுகின்ற பொழுது எப்படி சொல்றாங்க தெரியுமா? யா அல்லாஹ், ஆது சமூது கூட்டத்தார்களை நீ எப்படி அழித்து ஒழித்தாயோ அதுபோன்று இவர்களையும் நீ அழித்து ஒழித்து விடுவாயாக. இவர்கள் கெட்ட ஷைத்தான்கள், இவர்கள் காபீர்கள், நாயை விடவும் கேவலமானவர்கள் என்பதாக அவர்களும் சொல்லி காட்டுகிறார்கள். ஷேக் முகமது அப்துல் ஹக் மஹாஜிரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, ஓ கண்ணியத்திற்குரிய கண் குளிர்ச்சியானவர்களே, ஓ முஜத்தித் அவர்களே, நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள், அல்லாஹ் தஆலா இந்த எழுதியிருக்கக்கூடியவர்களை மென்மேலும் சிறப்பாக்கி வைப்பானாக. எதுக்கு? இந்த வஹாபிகள், தேவபந்திகள், இந்த தப்லீகாரர்கள் காஃபிர் என்ற பத்துவா அல்லாமா ஆலா ஹஸரத் ஃபாலிலே பர்லவி கதஸல்லாஹு அஸ்ஸல் அவர்கள் கொடுத்தது சரி என்பதாக பத்துவாவை சரி கண்டிருக்கிறார்கள். பெருமக்களே, ஷேக் அஸ்ஸையத் இஸ்மாயில் இப்னு அஸ்ஸையத் கலீலுல் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, இவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஆலா ஹஸரத் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய இந்த சொல்லு குலாம் அஹமது காதியானி, ரஷீத் அஹமது கங்கோயி, கலீல் அஹமது அம்பேட்டவி, அஷரப் அலி தானவி, காசிம் நானுத்தவி, இவர்களெல்லாம் காஃபிர்கள். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதில் யாருக்காவது சந்தேகம் வந்துவிட்டால் அவர்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், அவர்களும் காஃபிர் தான் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். அஸ்ஸையீது முஹம்மதில் மர்சூக் அபுல் ஹுசைன் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, இந்த வழிகட்ட கூட்டத்தார்கள் அனைவர்களும் காபீர் தான், இது முற்றிலும் உண்மையானது என்பதாக அந்த பத்துவாவை சரி கண்டிருக்கிறார்கள். பெருமக்களே, நிறைய சொல்லலாம். அப்படியானால் இந்த தப்லீகிய, தேவபந்திய, வஹாபிய சித்தாந்தத்தை உடைய அனைத்து நபர்களும் வழிகேடர்கள், லால்லு, முதில்லு, ஜந்தகி என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பெருமக்களே, அந்த சந்தேகத்திற்கு மருந்திட்டவர்கள் அல்லாமா ஆலா ஹஸரத் பாலிலே பரலவி கத்தஸல்லாஹு அஸ்ஸல் அஸீஸ் அன்னவர்கள். பெருமக்களே, இன்றைக்கும் அவர்களுடைய காற்று தென்னகத்தில் வீசி மதுரையில் இன்று நாமெல்லாம் ஒருங்கு கூடியதற்கு காரணம், அங்கு சென்று கலாசாலையில் கற்று வந்திருக்கக்கூடிய நம்முடைய கண்ணியத்திற்குரிய அல்லாமா முகமது லுக்மான் அசீசி மத்தலில்லாஹில் ஆலி அவர்கள். காரணம், அங்கே அதனுடைய அந்த ஊற்று ஐன், அதனுடைய தபர்ருக் தென்பக்கத்திலும் வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அந்த நினைவு கூறப்படுவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனே இந்த ஸ்தாபனம் இதை தொடங்கி இதனுடைய வழிமுறை, இதை நடத்தக்கூடியவர்களுடைய இந்த மசலக்கில் செல்லக்கூடியவர்கள், இதில் பங்கெடுத்துக் கொண்டவர்கள், இதற்காக வேண்டி உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள், இதற்காக வேண்டி துஆ செய்யக்கூடியவர்கள், சொல்லால் செயலால் சிந்தனையால் எண்ணத்தால் பணத்தால் உதவி செய்யக்கூடியவர்கள், அனைத்து நபர்களையும் ரப்புல் ஆலமீனே நீ நாளை கியாமத் நாளையில் உன் ஹபீப் நூர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடிய ஆலா ஹஸரத் கத்தஸல்லாஹு அஸ்ஸல் அஸீஸ் அன்னவர்களோடு நீ சேர்த்தல்வாயாக. ரப்புல் ஆலமீனே, உன் நேசம், உன் ஹபீப் நூர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நேசம்
அந்த நேசத்திற்குரிய அந்த மசலக்கள் எங்களை வழி பெறலாமல் தரகியான பிடிப்பான கொள்கையிலேயே அகிலே சுன்னத்துவல் ஜமாத்தில் அகிலே இஹ்லாஸ் அகிலே சுன்னத்துவல் ஜமாத்திலேயே இருந்து மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கை நீ எங்களுக்கு நீ வழங்குவாயாக. ரப்புல் ஆலமீனே, நாளை கியாமத் நாளையிலும் நாளை மஹ்ஷரிலும் நாளை கபூரிலும் எங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பதில் தரக்கூடிய நபராகவும் ஷஃபாத்து தரக்கூடிய நபர்களாகவும் கனவிலும் நினைவிலும் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை நீ எங்களுக்கு நீ நசிவாக்கி தருவாயாக. ரப்புல் ஆலமீனே, நாளை கியாமத் நாளையில் ஹவுதுல் கௌசர் தடாகத்தினுடைய நீரை எங்களுக்கு பருகக்கூடிய பாக்கியத்தை ஹபீப் நூர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையினால் பருகக்கூடிய பாக்கியத்தை நீ நசிவாக்கி தருவாயாக. நாளை கியாமத் நாளையில் கேள்வியும் அவர்களாக பதிலும் அவர்களாக ஆக்கி ஹபீப் நூர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆக்கி அருள்வாயாக. ஷஃபாத்து பெற்ற மக்களாக ஆக்கி வைப்பார்வாயாக. எங்களுடைய தொழிலே வியாபாரத்திலே பரக்கத்தினை கொடுப்பாயாக, அபிவிருத்தியை நீ கொடுப்பாயாக. தொழில் ஏற்படக்கூடிய பித்னாக்கள் புத்திமுட்டுகளை நீக்கி கடன் விடுமையை நீக்கி கயிறு பரக்கத்தை கொடுப்பாயாக. ஹலாலான சம்பாத்தியத்தை கொடுப்பாயாக, ஹலாலான நாட்டதிட்டங்களை நிறைவேற்றி கொடுப்பாயாக. ரப்புல் ஆலமீனே, எங்களுடைய கையை எப்பொழுதும் கொடுக்கும் கையாக ஆக்கி வைப்பாயாக, ஒரு பொழுதும் வாங்கும் கையாக ஆக்கிவிடாதே. எங்களுடைய மண்டாட்டத்தை வீண் மண்டாட்டமாக தட்டிவிடாதே. எங்களுடைய முராதுகளை நீ ஹாசிலாக்கி தருவாயாக. ரப்புல் ஆலமீனே, எங்களையும் எங்கள் குடும்பத்தார்களையும் எங்களுடைய பிச்சலங்களையும் ஹபீப் நூர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடிய கூட்டத்தில் எங்களை நீ ஆக்கி அருள்வாயாக. ரப்புல் ஆலமீனே, எங்களில் இருக்கக்கூடிய ஆபத்துகள் பலாய் முசீபத்துகள் துர்மரணங்கள் ஏற்படுவதை விட்டும் எங்களையும் எங்கள் குடும்பத்தார்களையும் நீ காத்தருள்வாயாக. ரப்புல் ஆலமீனே, சொல்ல முடியாத ரோகங்கள், நோய் நொடி நொம்புலங்கள், திடீரென்று மரணங்கள், ஆக்சிடென்ட்டுகள், ரோகங்கள், காற்று பேசக்கூடிய ரோகங்கள், நீரிழிவு ரோகங்கள், அனைத்து விதமான ரோகங்களிலும் இருந்து எங்களுக்கு நீ ஷிஃபா வழங்குவாயாக. நோயில்லாத வாழ்வை நீ கொடுப்பாயாக, குறைவில்லாத செல்வத்தை கொடுப்பாயாக, தட்டாத ரிஸ்க் கொடுப்பாயாக, அல்ல குறையாத ரிஸ்க் கொடுப்பாயாக. ரப்பல் ஆலமீனே, எங்களுடைய கையை எப்பொழுதும் கொடுக்கும் கையாக ஆக்கி வைப்பாயாக, ஒரு பொழுதும் வாங்கும் கையாக ஆக்கிவிடாதே. எங்களுடைய மண்டாட்டத்தை வீண் மண்டாட்டமாக தட்டிவிடாதே. எங்களுடைய முராதுகளை நீ ஹாசிலாக்கி தருவாயாக. கியாம நாள் வரை இந்த ஸ்தாபனம் நடப்பதற்கு நீ கிருபை செய்வாயாக. மஸ்லகே ஆலா ஹஸ்ரத் பாலிலே பரலவி கத்தஸல்லாஹு அல் அஸீஸ் அன்னவர்களை பின்தொடர்ந்த இந்த நபர்களாக ஆக்கியல்வாயாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு வ மா அலைனா இல்லல் பலாகுல் முபீன்.